கை உயர்த்தி ஹalleluya. நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. ഈ നല്ല സമയത്തിനായി ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. இந்த நல்ல நேரத்துக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய நடுவில் வருவதற்கு, கர்த்தருடைய வசனத்தை பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய வாய்ப்புக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் உங்கள் மத்தியில் வருவதற்கும் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கும் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காய் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இந்த ஊழியத்துக்கு எங்களை ஸ்தோத்திரம். ஆமென். அழைத்ததற்கு அருமையான ஊழியர்களுக்கு ஆமென் நன்றியை சொல்லுகிறேன். இந்த ஊழியத்திற்கு எங்களை அழைத்ததற்காய் அருமையான சபை போதருக்காய் நான் நன்றியை செலுத்துகிறேன். பாஸ்டர் ரவிகுமாருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் ரவிகுமார் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அதுபோல சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். அதே போல சிஸ்டருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். சில நாட்களுக்கு முன்பே 2 முறை அங்கே ஊழியம் செய்வதற்கு அருப்புக்கோட்டையில் கர்த்தர் உதவி செய்தார். சில நாட்களுக்கு முன்பு 2 முறை அவருடைய சபையில், அருப்புக்கோட்டை சபையில் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அவர்கள் அறிமுகப்படுத்தி தான் இப்பொழுது உங்கள் நடுவில் வருவதற்கு அவர்கள் அறிமுகப்படுத்தினதனால் தான் இன்றைக்கு உங்கள் நடுவில் வந்து பிரசங்கிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். உங்கள் அநேகருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு முறை கூட வாழ்த்துக்களை, உங்கள் எல்லாருக்கும் ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புறத்து அதிகமான மழை எல்லாம் இருக்கு, ஆனாலும் அதை எல்லாம் அதிஜீவிச்சு நீங்க வந்தது அது பெரிய காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெளியே அதிகமான மழை, இயற்கை சூழ்நிலைகள் இருக்கிறது, அதை எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. கையை உயர்த்தி ஹalleluya. உயர்த்தி ஹalleluya. 2 கையை தட்டி கர்த்தர் 2 கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆவியானவரே. ஹalleluya. 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 ராபா Rahadana Ribana Thuravalahantana Ravanadala. Hallelujah. Umai Mululatodu Haradhipe Mululatodu Ankuruve Aradhanai 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 ஆராதனை ஆராதனை. 2 கையையும் உயர்த்திக் கொண்ட எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா.
கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை யாந்தனா ஆராதனை 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 எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆவியானவரே, ஆராதனை ஆராதனை பரிசுத்தாவியே, ஆராதனை 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 ஆராதனை. ஓ அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ராபாலா சந்தலரியாந்தனா முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நன்றி ஆவியானவரே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை 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 ஆராதனை. ரெண்டு கைகளை உயர்த்தி உண்மையா ஆராதனை ஆராதனை பயபக்தியோடு ஆராதனை 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 ஆராதனை. இன்னும் ஒரு விஷயம் கூட ஆராதனை 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 ஆராதனை. அந்நிய பாஷையில பேசி அந்நிய பாஷையில பேசி ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. அல்ல ரெண்டு கைகளை தட்டி ஆவில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவ பிரசன்னம் நம்மை மூடுகட்டும், மூடட்டும் மூடட்டும் மூடட்டும். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை
அத்தனை பேருக்கும் ஒரு 5 மினிட் கூட வந்து எழும்பி நிற்குமா? எல்லாரும் ஒரு 5 நிமிடம் எழுந்து நிற்க முடியுமா? ஹஸ்தான பலகடகன பலபா. ஹalleluya. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவருவலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கைகளை தட்டி ஆராதனை ஆராதனை ஆராதனை. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி. ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை அபிஷேகத்தோடு ஆராதனை ஆராதனை பரிசுத்தாவின் பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமே ஆராதனை 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 ஆராதனை. கைகளை யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சபை ஆராதிக்கட்டும். யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை.
ஆராதனை ஆராதனை. எத்தனை பேருக்கு பாட முடியும்? எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீ. ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை ஆராதனை. ദൈവ പിള്ളകളെ സ്തോത്രം. ഞാൻ தேவ பிள்ளைகளே, என்னோட 15வது வயசில் ஊழியத்துக்கு இறங்காൻ கர்த்தர் எனக்கு பாக்கியம் தന്നു. நான் என்னுடைய 15வது வயதில் ஊழியத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் பாக்கியம் கொடுத்தார். ഓരോ പാടലുകളെ പാടുമ്പോൾ നനച്ചു പാക്കുമ്പോൾ കഴിഞ്ഞ 23 വർഷം കർത്തർ ഒരു തായ് പിള്ളയെ നോക്കണതിനേക്കാൾ മേലെ എന്നെ കർത്തർ നടത്തി. ஒவ்வொரு பாடல்களை பாடும்போதும் நான் நினைத்து பார்க்கும்போது ஒரு தாய் നടത്തിനത് നനച്ചാൽ என்னை கண்டீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆருவே. ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. നമ്മുടെ രണ്ട് കൈയും തട്ടി கொஞ்ச നേരം அப்படி நம்முடைய ரெண்டு கைகளை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். യേശുവിന്റെ മഹത്വം. യേശുவுக்கே மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. സ്വർഗ്ഗത്തിലെ നല്ലയപ്പാ, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ഞങ്ങളോട് സംസാരിക്കണം. எங்களோடு நீர் பேசணும் ஆண்டவரே. தேவையான வசனங்களை தந்து ஆசீர்வதிക്കണം. தேவையான வசனங்களை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தரே, நீங்க சொல்லாத ஒரு வார்த்தை கூட ഞാൻ പറയരുതേ. ஆண்டவரே, நீங்க சொல்லாத ஒரு வார்த்தையும் கூட நான் சொல்லக்கூடாது. കർത്താവേ, അവിടുന്ന് എന്തെല്ലാം പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നു അതൊന്നും ഞാൻ പറയാതിരിക്കരുതേ. ஆண்டவரே, நீங்கள் அங்கிருந்து என்னென்ன வார்த்தைகள்லாம் எனக்கு சொல்லணும்னு சொல்லுகிறீர்களோ அதெல்லாம் நான் சொல்லாம இருக்க கூடாது ஆண்டவரே. എല്ലാവരോടും ദൈവം ഇടപെടണം. எல்லாரும் கூடயும் ஆண்டவர் பேச வேண்டும். യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ. യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ. ആമേൻ. ആമേൻ. കൈயை ഉയർത്തി 3 മുறை ഉത്സാഹമായി ഹല്ലേലൂയ. ഉയർത്തി 3 മുறை ഉത്സാഹമായി ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. അത്തனை പേർക്ക് മുക്കാർ எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எல்லாரையும் அதிகமா ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். மழை பெய்தது நல்லதுன்னு நினைக்கணும். மழை பெய்கிறது நல்லது என்று நினைக்கிறேன். கொஞ்சம் சூடு கம்மியாயிருக்கு. கொஞ்சம் வெயிலின் தாக்கம் கம்மியா இருக்கிறது. ஆசையுள்ளவர் மழையானாலும் வெயிலானாலும் கண்டிப்பா வரும். ஆசையா வாஞ்சியோடு இருக்கிறவர்கள் மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் வேகமாய் ஓடி ஆண்டவர் நினைச்சிருக்கும். ஆமென். என்னை தேடி வருந்தவர் கொஞ்சம் நல்லா இருக்கட்ടെ. ஆண்டவர் நினைத்திருப்பார், என்னை தேடி வருகிறவர்கள் கொஞ்சம் தான் என்று. கையோ கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், கொஞ்சம் நன்றாய் இருப்பார்கள். கையோ உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னைக்கு
இன்னைக்கு நாம் படிக்க போனது ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே வெளிப்பட்டால் என்ன என்ன பிரயோஜனங்கள் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள வெளிப்பட்டால் என்னென்ன பயன்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட கழிஞ்ச 20 வருஷமாய் இந்த விஷயம் தான் நான் பேசிட்டே இருக்கேன். கடந்த 20 வருடங்களாய் இந்த விஷயத்தை மாத்திரம் தான் நான் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறேன். கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2006ஆம் ஆண்டில் இந்த விஷயத்தை பேச தொடங்கினேன். 2006வது ஆண்டிலிருந்து இந்த காரியத்தை நான் பேச தொடங்கினேன். ஹல்லேலூயா. இது 2026. இன்றைக்கு 2026. எத்தனை காலம் பேசினாலும் ஆமென் முடிவு வராத ஒரு விஷயம் தான் கர்த்தரை குறித்துள்ளது. எத்தனை காலங்கள் பேசினாலும் முடிவே இல்லாத ஒரு விஷயம் தான் கர்த்தரை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எஸ்பெஷலி பரிசுத்த ஆவி, முக்கியமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து. என் வாழ்க்கையை மாற்றி மறைச்சது தேவ ஆவியின் அபிஷேகம் தான். என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது தேவ ஆவியானுடைய அபிஷேகம் தான். நான் உங்களிடத்தில் சொல்லியது போல என் சின்ன வயது முதல் இன்ன வரைக்கும் ஆமென் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு பலத்தை கொடுத்தது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நான் உங்களிடத்தில் சொன்னது போல சின்ன வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு பலத்தை கொடுத்தது ஆவியானுடைய அபிஷேகம் தான். கை உயர்த்தி ஹல்லேலூயா. உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு 3:30 வரைக்கும் ஆமென் இந்த கூட்டத்தை போகலாம் என்று பாஸ்டர் அனுமதி தந்திருக்கு. இந்த கூட்டத்தை 3:30 வரைக்கும் நடத்தலாம் என்று சொல்லி பாஸ்டர் அனுமதித்திருக்கிறார்கள். இந்த கிளாக்கில் ஏதாண்டு 1:25 ஆகணும். இப்பொழுது இந்த வாட்சில் பாத்தீங்கன்னா 1:25 ஆகுது. சீக்கிரமா 3:30 ஆயிடும். சீக்கிரமாய் 3:30 ஆகிவிடும். ஆமென். ஆமென். என் ஊழியத்தில் 23 வருஷமே சீக்கிரமா போயாச்சு. பின்னையா 2 மணி நேரம். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தில் 23 வருஷங்கள் சீக்கிரமாய் போய்விட்டது. எப்படி இந்த 2 மணி நேரமும் வேகமாய் ஓடிவிடும். ஆமென். கை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்பொழுது ஸ்தோத்திரம் ரொம்ப கவனமா இருக்க. அதனால் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நாளைக்கு இங்கேயா பாஸ் அதோ இனி ஒரு இடத்துல வேறொரு இடத்துல ஸ்தோத்திரம். ஓகே ஆமென். அப்போ நமக்கு இன்னைக்கு எங்கே படிச்சு கர்த்தருடைய ஆவியின் நிறைவுக்காய் ஜெபிக்கலாம். நாம் இன்னைக்கு தியானித்து நாம் கர்த்தருடைய ஆவியானுடைய நிறைவுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். சந்தோஷமுள்ளவர் கை உயர்த்தி ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்தால் என்ன என்ன குணங்கள்? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே வந்தால் என்னென்ன குணங்கள் கிடைக்கும்? முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1வது அதிகாரம் 8வது வசனம். வாசி நமக்கு சேர்ந்து படிப்போமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1வது அதிகாரம் 8வது வசனம். முடியுமானா பைபிள் கொண்டு வந்த அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளுங்க. முடியுமானால் வேதாகமம் கொண்டு வந்திருக்கிற அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். எடுத்தீங்களா? எடுத்துட்டீங்களா? ஓகே, சேர்ந்து வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஒரு முறை கூட வாசிப்போமா? ஒரு முறை கூட நம்ம வாசிக்கலாம். கிரேட். நானு இந்த மாதிரி படிக்க வைக்கிறது தூக்கம் வரக்கூடாது. அதனால் நான் இந்த மாதிரி உங்களை படிக்க சொல்லுவது தூக்கம் வராமல் இருப்பதற்காக தான். கொஞ்சம் தணுப்பு இருக்கு, மத்தியான சமயம் ஸ்தோத்திரம், தூங்குவதற்குள்ள வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் கூலிங்கா வேற இருக்குது, மத்தியான நேரம் வேற, அதனால தூங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அதனால தான் உங்களை பைபிளை படிக்க வைக்கணும். அதனால தான் நான் வேதாகமத்தை வாசிக்க சொன்னது. நீங்க பைபிளை படிச்ச அப்புறம் ஆமென் மூஞ்சியை பார்க்கும்போது தூக்கம் வராது. ஹல்லேலூயா. வேதாகமத்தை வாசித்து விட்டு என்னுடைய முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் வராது. தூக்கம் வர வாய்ப்பு வரும்போது திடீர்னு அடுத்த வசனத்தை தரும். தூக்க வர வாய்ப்பு இருக்கும் பொழுது திடீரென்று அடுத்த வசனத்தை கொடுப்பேன். அப்ப திடீர்னு வாய்க்கும்போது தூக்கம் போயிடும். இனியும் வாய்க்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் போய்விடும். தூங்கி வசனம் கேட்கணுமா, உணர்வோட வசனத்தை கேட்கணுமா? தூங்கிக் கொண்டு வசனத்தை கேட்க வேண்டுமா, உணர்வுள்ளவர்களாய் வசனத்தை கேட்க வேண்டுமா? ஒத்துக்கொள்ளவர் கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நாம் படிச்சது பரிசுத்த ஆவி உங்களோட மேல் வரும்போது பலன் அடையும். நாம் வாசித்தது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஸ்தோத்திரம். அப்பொழுது எருசலேம் யூதேயா முழுவன் சமரியா பூமியின் கடைசி பரியந்தம் இயேசுவுக்கு சாட்சிகளாகும். அப்பொழுது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. 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 மக்களே, இது இந்த சவுண்ட் അഡ്ജസ്റ്റ് ചെയ്യല്ലേ മക്കളെ? ഓക്കെ, അങ്ങനെ ഇരിക്കട്ടെ. ഇനി അതിൽ ഒന്നും பண்ணக்கூடாதே. ஏதாவது இருந்தால் நான் இங்கே செய்திடலாம். ஆன்லைனில் எப்படி என்று எனக்கு தெரியல, ஆனாலும் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கணும். அப்போது
இனி ஏதாவது வேணுമെങ്കിൽ ഞാൻ சொல்லிடாம், அப்படியே இருக்கட்டுமே. ஓகே, ஸ்தோத்திரம். ஆமென். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை கொடுக்கலாம். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. ரம்பவான கடகசி ஆனபல பௌஷானபலபா. ஹalleluya. ஹalleluya. ஓகே. பரிசுத்த ஆவி வரும்போது பலனடையும். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பலனடைகிறோம். தேவ பிள்ளைகளே, நமக்கு எல்லாத்துக்கும் பலம் வேணும். எனக்கன்பான தேவ பிள்ளைகள், நமக்கு எல்லாருக்கும் பலன் வேண்டும். நல்ல பாடலை பாடണമെങ്കിൽ பலம் வேணும். நல்ல பாடல்களை பாடுவதற்கு பலன் வேண்டும். நல்ல கையை தட்டണമെങ്കിൽ பலம் வேணும். நல்ல கைகளை தட்டுவதற்கு கூட பலன் வேண்டும். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, பாவத்தை, உலக இச்சைகளை, பிசாசை மேற்கொள்வதற்கு தேவ பலம் தேவை. பாவத்தையும் உலக இச்சைகளையும் பிசாசையும் மேற்கொள்வதற்கு கூட பலன் வேண்டும். அதனால ஏசப்பா சொல்லி பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க, அதனால்தான் ஏசப்பா சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடையும். ஓகே, பலன் அடைஞ்சால் என்ன விசேஷம்? பலன் அடைந்தால் என்ன விசேஷம் நடக்கும்? ஆமென். அதுதான் சொல்லியது, நல்ல பாட தொடங்க கர்த்தருக்காய். அதனால தான் சொன்னேன், நல்ல கர்த்தருக்காக பாட தொடங்குவோம். நல்ல உற்சாகமா பாட தொடங்க. நன்றாய் உற்சாகமாய் நாம் பாட தொடங்குவோம். முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட, முழு ஆவியோட, ஆத்மாவோட பாட தொடங்க. முழு பலத்தோட, முழு ஆவியோட, முழு ஆத்மாவோட நாம் பாட தொடங்குவோம். ஹalleluya. ஹalleluya. അങ്ങനെ பாடினால் என்ன விசேஷம்? அப்படி பாடினால் என்ன நடக்கும்? நல்ல பாடி ஆராதனை செய்யும் போது தேவ பிரசன்னம் உணர முடியும். நன்றாய் பாடி ஆராதனை செய்யும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அப்பொழுது வசனம் நல்லா படிக்க தொடங்கும். அதனால் அப்பொழுது நாம் வசனத்தை நன்றாய் தியானிக்க முடியும். ஹalleluya. ஹalleluya. அப்பொழுது நமக்கு ஒரு ஜெப வாழ்க்கை கிடைக்கும். அப்பொழுது நமக்கு ஒரு ஜெப வாழ்க்கை கிடைக்கிறது. அப்பொழுது என்ன நடக்கும்? அப்பொழுது என்ன நடக்கும்? கர்த்தரோடு நாம் உறவாய் வரும். கர்த்தரோடு கூட நாம் உறவாடி கொண்டே வருவோம். ஹalleluya. ஹalleluya. அப்படி பண்ணும்போது சாத்தானை மேற்கொள்வதற்கு, உலகத்தை, ஜடத்தை, பாவத்தை மேற்கொள்வதற்கு கிருபை கிடைக்கும். அப்படி நாம் செய்யும் பொழுது சாத்தானை மேற்கொள்வதற்கு, உலகத்தையும் நீர் ஜலத்தையும் பாவத்தையும் மேற்கொள்வதற்குரிய அதிகாரங்கள் நமக்கு கிடைக்கிறது. அப்பொழுது என்ன விசேஷம்? அப்பொழுது என்ன நடக்கிறது? இயேசுவுக்கு சாட்சியா, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியாய் மாறுகிறோம். கையை உயர்த்தி ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya. இங்கே வேதாகமமும் பரிசுத்த ஆவி வரும்போது பலனடையும், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாகும். இங்கே வேதாகமம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய், எனக்கு சாட்சிகளாய் மாறுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. நேற்றிலிருந்து நான் இங்கே வந்தது 450 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி தான் வந்தது. நேற்று தினத்தில் நான் இங்கே வந்தது 450 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். அப்ப அவ்வளவு தூரத்தில் பிறந்து வளர்ந்த நான் இன்னைக்கு உங்கள நடுவில் நிற்கிறது பரிசுத்த ஆவியின் பலத்தினால் சாட்சியாய் தான் நிற்கிறது. அவ்வளவு தூரம் தள்ளி பிறந்து வளர்ந்த நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நிற்பது பரிசுத்த ஆவியானுடைய சாட்சி, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் சாட்சியாய் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். கை உயர்த்தி ஹalleluya. உயர்த்தி ஹalleluya. அப்ப பரிசுத்த ஆவி வந்தால் பலனடையும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் பலனடைவீர்கள். அப்பொழுது இயேசுவுக்கு சாட்சியாகும். அப்பொழுது இயேசுவுக்கு சாட்சியாய் மாறுகிறோம். இயேசுவுக்கு சாட்சியாயிட்டு என்ன விசேஷம்? இயேசுவுக்கு சாட்சியாய் மாறினால் என்ன காரியம் நடக்கும்? ஹalleluya. ஹalleluya. இயேசுவின் சாட்சிகளை சேர்ப்பதற்கு கர்த்தர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சிகளை சேர்த்துக் கொள்வதற்காக, எடுத்துக் கொள்வதற்காக கர்த்தர் வேகமாய் வரப்போகிறார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? என்ன ஏசப்பா வரும் நம்பிக்கை உள்ளவர் கையை தூக்கி ஹalleluya. வரப்போகிறார்ங்கறவர்கள் கையை உயர்த்தி ஹalleluya. இப்பொழுது ஸ்தோத்திரம். தமிழ்நாடு, கேரளா எல்லா இடமும் எலெக்ஷன் நடந்துட்டு இருந்தது. இப்பொழுது தமிழ்நாடு, கேரளா எல்லா இடத்திலும் எலெக்ஷன் நடந்து கொண்டிருந்தது. இன்னும் யாரு சீஃப் மினிஸ்டர் എന്നുള്ള ஆமென் சந்தேகங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ரெண்டு இடத்தும். இன்றைக்கு யார் சீஃப் மினிஸ்டர் என்கிற சந்தேகங்கள்லாம் ரெண்டு மாநிலங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஆனா நான் இப்படி நினைச்சது, ஸ்தோத்திரம், இன்னைக்கு வரும்போது கூடியும் கர்த்தரே இந்த உலகத்தின் வாழ்ச்சைகள் எல்லாம் முடியும், அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு ராஜாதி ராஜாவாய் வாழ வரும். அல்லேலூயா. நான் வரும்பொழுது இப்படி நினைத்த, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகள் வாஞ்சைகள் எல்லாம் முடியும், கர்த்தராகிய இயேசு ராஜாதி ராஜாவாய் மேகத்திலிருந்து வருவார் என்று சொல்லி. அப்படிதானே? ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள இந்த பரணமும் மாறிடும். ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல இந்த காலங்கள் எல்லாமே மாறிவிடும். அல்லேலூயா. இந்த ഇപ്പോൾ ഭരിക്കുന്ന அரசும் மாறும். இப்பொழுது இருக்கிற அரசுகள் எல்லாம் மாறும். அரசுகள் மாறி மாறி வரும். அரசாங்கங்கள் மாறி மாறி வரும். ஒரு சில இடங்களில் ஆண்கள் பரிக்கும், ஒரு சில இடங்களில் பெண்கள் பரிக்கும். ஒரு சில இடங்களில் ஆண்கள் மரிப்பார்கள், ஒரு சில இடங்களில் பெண்கள் மரிப்பார்கள். ஒரு சில இடங்களில் ராஜாக்கள் பரிக்கும், ஒரு சில இடங்களில் ராஜாக்கள் மரிப்பார்கள். ஒரு சில இடங்களில் ஸ்தோத்திர பிரசிடென்ட் மாறி பரிக்கும். ஒரு சில இடங்களில் பிரசிடென்ட் கூட மரிப்பார்கள், മാറി പോവാர்கள். മരിക്കുമെന്നല്ല, മാറിപ്പോവെന്നല്ല ഞാൻ പറഞ്ഞേ. ഇവർകളെല്ലാം തലൈവരായി ഭരണം നടത്തും എന്ന് വെച്ചാൽ ആമൻ அரசு ചുമതലയെ ഏറ്റെടുക്കും. ഹല്ലേലൂയ. അപ്പോൾ ഒരു മുറയിൽ കൂടെ ചൊല്ലട്ടെ ഹല്ലേലൂയ.
அவர் நல்ல ஊழியக்காரன், ஸ்தோத்திரம். அவர் சுத்தமான தமிழ். இங்கே விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து தான் அவர்கள் வந்தது. ஆனா அவர் இவ்வளோ அற்புதமா என்னை டிரான்ஸ்லேட் செய்யணதே ஆச்சரியம். ஆமென். அப்போ அவரிலிருந்து நான் படிக்கணும், என்னிலிருந்து அவரு படிக்கணும், அவ்வளவுதான். கை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப என்ன குறைவு இருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க. கை உயர்த்தி ஹல்லேலூயா. ഞാൻ சொல்லுனது ஆண்கள் உலகத்தில் அதிகாரத்தில் ஏறும். ஆண்கள் உலகத்தில் அதிகாரத்தில் ஏறுவார்கள், பெண்களும் ஏறுவார்கள். பெண்களும் அதிகாரத்தில் ஏறுவார்கள். கொஞ்ச காலங்களுக்கு முன்பு தமிழ்நாடு சிஎம் ஜெயலலிதா அவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடுடைய சிஎம் ஜெயலலிதா அம்மா தான் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்களும் பரிக்கும் എന്ന് വെച്ചാൽ ആൺകൾ அரசு தலைவர்களாய் வரும். ஆண்களும் அரசாங்கத்தில் தலைவர்களாய் வருவார்கள். பெண்களும் வரும், பெண்களும் வருவார்கள். சின்னவரும் வரும், பெரியோர்களும் சிறியவர்களும் வருவார்கள், பெரியோர்களும் வருவார்கள். ஆமென். நடிக்கிறவர்களும் வரும், இல்லாதவர்களும் வரும். நடுத்தர வர்க்கத்திலும் வருவார்கள், இல்லாதவர்களும் வருவார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ഭരിച്ച് கடைசியாய் தெளிக்கும். இந்த உலகத்தில் நீதியாய் ഭരിக்குவதற்கு யாராலும் முடியாது. அப்பொழுது நீதி ராஜா வெளிப்படும். அவர்தான் கர்த்தராகிய இயேசு. அவர் சீக்கிரமாக வரும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் மாறி போனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேகமாய் வருவார். அவர் நீதியின் ராஜாவாய் நம்மத்தில் வெளிப்படுவார். நான் இந்த வேதாகமத்தை உயர்த்தி சொல்லுமோ, நான் இந்த வேதாகமத்தை உயர்த்தி சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் யாரு பரிச்சாலும் நீதியான பரணம் 100% நீதியான பரணம் நடத்துவதற்கு யாராலும் முடியாது. அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை உயர்த்தி சொல்லுகிறேன். நீதியான மரணம் நடத்துவதற்கு 100% யாராலையுமே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒருவர் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்க, அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் மரணத்தை கூட பாதாளத்தை கூட வெற்றி பெற்றிருக்கிறார். மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்திருக்கிறார். அவர் இப்பொழுது பரலோகத்தில் பிதாவின் வலது பக்கத்து நமக்காய் பட்சபாதம் செய்துட்டே இருக்கிறார். அவர் இப்பொழுதும் பிதாவின் வலது பாரசில் உட்கார்ந்து நமக்காய் பரிந்து பேசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே அத்தனை பரணங்களும் தோற்று போகும்போது ஆமென் பிசாசை நீக்கி அவர் ராஜாதி ராஜாவாய் பரிக்க வரும். அதுதான் பைபிள் நம்பிக்கை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அத்தனை மரணங்கள் தோற்று போனாலும் நீதியின் ராஜாவாய் அவர் வேகத்திலிருந்து வெளிப்படும் போது அந்த மரணம் தான் நமக்கு நீதியாய் விளங்குகிறது. അതുകൊണ്ട് യേശുവിൻ പേര് രാജ എന്നല്ല, രാജാതി രാജ. ഹല്ലേലൂയ. യേശുവിൻ പേരിലെ രാജ അല്ല, അവർ രാജാതി രാജാവായി இருக்கிறார். സകല രാജാക്കൾക്കും മേൽ രാജാവായി ഇരിക്കുന്നവർ, സകല രാജാക്കൾക്കും മേൽ അവർ രാജാതി രാജാവായി இருக்கிறார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. യേശപ്പ കർത്തരല്ല, കർത്താതി കർത്തർ. യേശപ്പ കർത്തർ അല്ല, അവർ കർത്താതി കർത്തർ. കർത്തருக்கு மேல் கர்த்தராயவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மேல் அவர் கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். യേശപ്പ ദേവനല്ല, அவர் தேவாதி தெய்வம். യേശപ്പ ദേവനല്ല, അവർ ദേവാதி தேவனாய் இருக்கிறார். எல்லா தேவன்மாருக்கும் மேல் தேவனாய் இருக்கிறவர். எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் அவர். அவர் சீக்கிரமா வரும். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த நம்பிக்கை கிடைச்சதினால் கழிஞ்ச 23 ஆண்டுகள் கர்த்தருக்காய் ஊழியம் செய்வதற்கு எனக்கும் பாக்கியம் உண்டாயது. நம்பிக்கை கிடைத்ததினால தான் கடந்த 23 ஆண்டுகள் கர்த்தருக்காய் ஊழியம் செய்வதற்கு எனக்கு பாக்கியம் கிடைத்தது. நான் எப்பொழுதும் இதே ஆமென் சொல்லிதான் ஜெபிக்கும். அப்பா நீங்க எப்பொழுது வரும், நான் எப்பொழுதும் இதை சொல்லிதான் ஜெபிப்பேன். ஆண்டவரே எப்பொழுது நீங்க வருவீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்படி ஒரு வசனம் இருக்கிறது அல்லவா? வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், 22வது அதிகாரம். ஆமென். அதனுடைய ஸ்தோத்திரம் 20வது வசனத்தை படிக்கலாமே சேர்ந்து. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நீங்க தானே, ഞാൻ എங்கே ഇരുന്ന് ഈ ശബ്ദം വരണമെന്ന് നോക്കിയിട്ടിരുന്നു. എല്ലാവർക്കും ചേർന്ന് വാസിക്കും. താങ്ക് യു സിസ്റ്റർ, നിങ്ങൾ വാസിக்கலாம். ഓക്കേ, ചേർന്ന് വാസിപ്പോം. സ്റ്റാർട്ട്. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தினுடைய கடைசி வசனங்கள் தான் அது. ஹல்லேலூயா. புத்தகத்திலே கடைசி வசனங்கள் தான் இவை. என்ன வெச்ச நம்முடைய நம்பிக்கை இயேசு வரும். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த நம்பிக்கை இல்லாமல் போனால் இந்த உலகத்தில் நாம் அழிஞ்சு விழும். இந்த நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போனால் இந்த உலகத்திலே நாம் அழிந்து போய்விடுவோம். நாம் பாடனதும் ஜெபிக்கனதும் ஆராதனை செய்யனதும் எல்லாம் இந்த நம்பிக்கையின் ஆமென் முக்கியமாய் வெச்சுக்கொண்டுதான். ஹல்லேலூயா. நாம் பாடுகிறதும் ஆராதனை செய்கிறதும் வேத வசனங்கள் வாசிக்கிறது எல்லாம் ஜெபிக்கிறது எல்லாம் இந்த வசனங்களை முக்கியமாய் வைத்துக் கொண்டுதான்.
நான் இன்னைக்கு படிச்ச ஆமென் உங்களை படிப்பிக்க ஆசைப்படுறது தேவ ஆவி வரும்போது பலன் அடையும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புவது தேவ ஆவியானவர் வரும் பொழுது பலன் அடையும், பலன் அடைவோம். அப்பொழுது நல்ல பாடலை பாடி ஜெபிச்சு ஆராதனை செய்து பிசாசை ஜெயிக்க தொடங்கும். அப்பொழுது நல்ல பாடல் பாடி ஆராதனை செய்து பிசாசை நாம் ஜெயிக்க தொடங்குவோம். அப்பொழுது நாம் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ தொடங்கும். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நாம் வாழ தொடங்குவோம். இயேசுவுக்கு சாட்சியாய் வாழால் என்ன விசேஷம்? இயேசுவுக்கு சாட்சியாய் வாழும் பொழுது என்ன பயன்? இயேசுவின் சாட்சிகளை சேர்க்குவதற்கு கர்த்தர் மிகவும் சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சிகளை சேர்த்துக் கொள்வதற்காக கர்த்தர் வேகமாய் வர போகிறார். கை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமா வந்துட்டு என்ன விசேஷம்? கர்த்தர் சீக்கிரமாய் வந்து என்ன பயன்? அல்லேலூயா. அல்லேலூயா. ഞാൻ நிறைய இடத்தில் சொல்லுவதுണ്ട് അങ്ങനെ കർത്തർ ശീഘ്രമായി വരണമെന്നോ ഇങ്ങ എന്ന് പോണമെന്നോ ഇപ്പൊ ആശയെല്ലാം കുറഞ്ഞുதான் போனது. நான் நிறைய இடத்துல சொல்லுகிறது உண்டு, கர்த்தர் வேகமாய் வரணும், நாம் எல்லாரும் அங்க போகணும் வேண்டும் என்கிற ஆசை எல்லாம் இன்றைக்கு குறைந்து போயிட்டு என்று. ഹല്ലേലൂയ. தேவ பிள்ளைகளே, நான் ஒரு ஆர்சி மாதிரி ஒரு யாக்கோபாய் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். ரோமன் கத்தோலிக்க பேக்ரவுண்ட்ல பிறந்து வளர்ந்தவன். ஆமா, ஒரு யாக்கோபாய் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். அப்பொழுது என்னுடைய ஒரு சின்ன வயதுல ஸ்தோத்திரம் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு, அல்லேலூயா, 35 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய ஒரு ஆமென் தாய், அதாவது എന്റെ മമ്മിയുടെ സഹോദരി ആമെൻ ஒரு பெந்தகோஸ் சர்ச்சில் போயிட்டு இருந்தது. என்னுடைய தாயாருடைய சகோதரி ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் அந்த நாட்களில் அந்த சபையில் ஆமென் இவரோடு சேர்ந்து போயிട്ടുണ്ട്. அப்பொழுது நான் அந்த நாட்களில் இவர்களோடு சேர்ந்து அந்த சபைக்கு போனதுண்டு. ஹalleluya. அன்னைக்கு அந்த நான் சின்னவன் தான், ஸ்தோத்திரம். அப்பொழுது எனக்கு இப்படி ஞாபகம் இருக்கு, ஊழியர்கள் பெரிய சப்தத்தோட ஆமென் ஊழியர்களும் விசுவாச மக்களும் இப்படி சொல்லுவதுண்டு, ஆமென் கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாக வரும். அன்றைக்கு நான் போகும்போது நான் மிகவும் சின்ன பையன் தான், எனக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. ஊழியர்களும் விசுவாசிகளும் இவ்வாறு சத்தமாய் சொல்லுவார்கள், கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று. எப்படி சொல்லுவாங்க? கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். அப்படி அல்ல, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாக வாரும். அப்படிதான் சொல்லு, இப்படிதான் சொல்லுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர்கள் திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்கிறது போல, உனக்கு விருப்பம் இருந்தா வாங்க, அப்படி அல்ல. ஒரு சில பேர் திருமணத்துக்கு நீங்க வரணும், அதுதான் எங்கட விருப்பம். அவ்வளோ ஆசையோட வாஞ்சையோட சப்தமா ஆவலா பேசுவாங்க. ஒரு சில பேர் சீக்கிரமா வரும். அல்லேலூயா. திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்கிறது போல, உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க என்று சொல்லி அல்ல, மிகுந்த ஆவலோட வாஞ்சையோட கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று சொல்லி தான் அழைக்க வேண்டும். அவ்வளவு சப்தம் உயர்த்தி பேசுவாங்க, அவ்வளவு சத்தத்தை உயர்த்தி அவர்கள் அழைப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச ஆண்டுகள் தாண்டி, கொஞ்ச ஆண்டுகள் கழிந்து, அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு 2010க்கு அப்புறம், ஒரு 2010வது வருடத்துக்கு பின்பு நான் பல சர்ச்சுக்கு போன தொடங்கி, நான் பல சபைகளுக்கு போக தொடங்கினேன். அப்பொழுது அந்த சீக்கிரம் போனாங்க, அப்பொழுது அந்த சீக்கிரம் எல்லாம் போயிருச்சு. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும், கர்த்தராகிய இயேசுவே வாரும் மட்டும் தான் சொல்ல தொடங்கினாங்க. ஏற்கனவே எப்படி பேசிட்டு இருந்தாங்க? ஏற்கனவே எப்படி சொல்ல தொடங்கினாங்க? கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். வருஷம் கொஞ்சம் போய் மக்களின் பாடுகள் எல்லாம் குறைந்து வர தொடங்கிய போது சீக்கிரம் போனது, ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும், அவ்வளவுதான். வருஷம் போக 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 பாடுகள் எல்லாம் பெருகும் பொழுது இவர்களுக்கு சீக்கிரம் எல்லாம் போக தொடங்கி கர்த்தராகிய இயேசுவே வாரும் மட்டும் என்று சொல்ல தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது 2 தோணியில் ஆயாச்சு. அப்பொழுது ரெண்டு அந்த வள்ளம் இருக்குல்ல, அந்த 2 போட்டுக்குள்ள கால் வைக்கணும் போல, 2 படகுல கால் வைத்திருக்கிறது போல ஆயிருச்சு. ஒரு பகுதி உலகத்திலும், ஒரு பகுதி உலகத்திலும், ஒரு பகுதி கர்த்தருக்குள்ள, ஒரு பகுதி கர்த்தருக்குள்ளேயும். நீங்க வந்தாலும் போதும், வரவிட்டாலும் பரவாயில்ல, நீங்க வந்தாலும் சரி, நீங்க வரலனாலும் சரி அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ள தள்ள. சீக்கிரமா வாரும், அதெல்லாம் போய் கர்த்தராகிய இயேசுவே வாரும், சீக்கிரமாய் வாரும் என்கிற அந்த மனநிலைமை போய் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்கிற மனநிலைமை எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாச்சு. பலன் எல்லாம் குறைந்து போனது. 2020 அந்த கொரோனா வியாதி வந்தலையா? 2020 அந்த கொரோனா வியாதி வந்ததல்லவா?
ஊரடங்கு வந்தில்லையா? ஊரடங்கு வந்ததல்லவா? அப்பொழுதுதான் அதிகமாய் ஆன்லைன் எல்லாம் செயல்பட்டு, அப்பொழுதுதான் அதிகமாய் ஆன்லைன்ல தான் நம்ம செயல்பட்டு கொண்டு இருந்தோம். மக்கள் சப்பாத்திக்கு மாவு குழைச்சும் கப்பலண்டி தின்னும் எல்லாம் இந்த ஆராதனை பார்த்துட்டே இருக்க மக்கள் எல்லாருமே சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சி சாப்பிட்டு கொண்டே தான் இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பயமே போய், தேவ பயமே இல்லாமல் போயிட்டது. சர்ச்சுக்கு போயில்லேலும் பரவாயில்லை அப்படி நிறைவு வந்தோம். சர்ச்சுக்கு போகாட்டாலும் பரவாயில்லை என்கிற ஒரு மனநிலைமைக்குள்ள வந்துட்டாங்க. இதெல்லாம் இருக்கணும்ல, இதெல்லாம் இருக்கிறதல்லவா? ஆமென். இப்பொழுது நிறைய இடத்தை அது சொல்லுவோ கூட கிடையாது. இப்பொழுது நிறைய இடங்களில் அதை பற்றி பேசுவது கூட கிடையாது. கர்த்தராகிய இயேசு வரணும் என்னோ இங்கே இருந்து போனோம் நம்பிக்கை ஒன்றும் இல்ல. கர்த்தராகிய இயேசு வர வேண்டும் என்று சொல்லி அல்லது இங்க இருந்து நாம் போக வேண்டும் என்கிற காரியமே அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிச்சு கொள்ளுங்க, நான் உங்களை கேவலமா பேசனல்ல. மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களை தவறாகவோ கேவலமாகவோ நான் பேசவில்லை. உங்களை மட்டுமல்ல, எந்த சர்ச்சுக்கு போனாலும் இதுதான் இப்போ நான் பேசி, உங்களை மாத்திரமல்ல, நான் எந்த சபைக்கு போனாலும் இதை மாத்திரமே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு விரல் உங்களை சூண்டினார், ஆமென். 3 விரல் என்னிடத்தில். நான் ஒருவேளை உங்களை ஒரு விரல் நான் காட்டுறேன்னா 3 விரல் என்னை நோக்கி இருக்கிறது. நானும் இதுக்குட்பட்டவன் தான். நானும் இதற்குட்பட்டவன் தான். நாம் ஒன்னு சேர்ந்து இந்நாட்களில் தியானிக்கணும். எதுக்காய்? கர்த்தருடைய ஆவியின் பலம். அது முதலாவது நோக்கம். அங்கே சென்று சேரணும். நாம் ஒன்று சேர்ந்து தியானிக்க வேண்டும். எதற்காய்? கர்த்தருடைய பலன். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா, உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஆமென். உண்மையிலே இயேசுப்பா கால்வரி சிலுவையில் ஆமென் இறந்ததும் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்ததினுடைய முக்கியமான நோக்கம், நாம் அத்தனை பேரும் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் வரும்போது பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே மரித்தது, கல்வாரி சிலுவையிலே மரித்ததும் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்ததும் கர்த்தருடைய வருகை இருக்கும் பொழுது நாம் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்கு. கையை உயர்த்தி ஹல்லேலூயா, கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இதுக்காய் தான் பண்டு ஊழியர்கள் பாடுகள் பட்டது. இதற்காக தான் முந்தைய நாட்களில் இருந்த ஊழியர்கள் பாடுகளை பட்டார்கள். அவர்களை அடித்த போதும் ஆமென். இந்த மாதிரி வசதிகள் ஒன்றும் கிடையாது பண்டு நாட்களில். இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் முந்தைய நாட்கள்ல கிடையாது. சாக்கே விரிச்சு, சாக்கு விரிச்சு அதில் இருந்து கர்த்தரை ஆராதனை செய்து, இருந்து நல்ல கைகளை தட்டி ஆராதனை செய்து, நான் மண்ணெண்ண விளக்குகளை கத்திச்சு, மண்ணெண்ண விளக்குகளை எரிய வைத்து, ஆமென், அதினு மத்திய இருந்து ஆராதனை செய்தோம். மத்தியில் இருந்து ஆராதனை செய்து. ஹல்லேலூயா. அன்னைக்கு பணம் இல்ல, கார் இல்ல, வசதிகள் இல்ல, வீடுகள் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அன்றைக்கு பணம் இல்ல, கார் இல்ல, வசதி இல்ல, வீடு இல்ல, ஒன்றுமே இல்ல. நிறைய ஊழியர்களுக்கு சாப்பிடுவதற்கு கூட கிடையாது. நிறைய ஊழியர்களுக்கு ஆகாரம் கூட கிடையாது. ஒருபாடு பேரை அடிச்சது, நிறைய பேரை அடித்தார்கள். ஆமென். இந்த பாடுகள் எல்லாம் சகித்து அவர் தைரியமா ஊழியத்தை செய்தது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை, எனக்கு ஒரு வீடு அங்கே இருக்கு, அந்த நம்பிக்கை உள்ளதினால் ஹல்லேலூயா. இவ்வளவு பாடுகளை சகித்து அவர்கள் தைரியமாய் அவர்கள் ஊழியம் செய்தது எதற்காக என்று சொன்னார், எனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு வீடு இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். கையை கூப்பி நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், கையை கூப்பி உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன், இங்கே என்ன எல்லாம் இருந்தாலும், இங்கே என்ன எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நாள் விட்டு அதெல்லாம் ஒரு நாள் விட்டு போய்விடும். வேண்டாம்னு சொல்லல, நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நல்ல வீடு கர்த்தர் கொடுத்தால் அதில் ஸ்தோத்திரம் பண்ணி கிடக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்தால் அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல காரை கொடுத்தால் ஸ்தோத்திரம் பண்ணி அதை யூஸ் பண்ணணும். நல்ல காரை கர்த்தர் கொடுத்தால் ஸ்தோத்திரம் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்க. நல்ல வசதிகள் தன்னதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி யூஸ் பண்ணணும். நல்ல வசதிகளை கர்த்தர் கொடுத்தால் அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க யூஸ் பண்ணணும். ஆனா ஒரு காரியம் புரியணும், அதெல்லாம் இங்கே உரியணும். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதெல்லாம் இந்த பூமியில விட்டு விட்டு போக போகுது. எல்லா PhD சர்டிபிகேட்டுகளும், எல்லா PhD சர்டிபிகேட்டுகளும், எல்லா சேர்களும், எல்லா கசேரைகளும், எல்லா ஸ்தானமானங்களும், எல்லா ஸ்தானத்தில் இருக்கிறவர்களும், எல்லா பொசிஷன்களும், எல்லா பொசிஷன்ல இருக்கிறவர்களும், இந்த உடம்பு கூட புழுவுக்கு கொடுத்து நாம் போக வேண்டியதா? இந்த உடம்பை முழுவதும் புழுவுக்கு கொடுத்து விட்டு தான் போக வேண்டும். அப்படிதானே? அப்படிதானே? ஐயோ பாஸ்டர் என்ன சொல்லனது, நாங்க ஏதாவது பெரியது கிடைக்கும்னு கிடைச்சுதான் வந்தது, நீங்க உள்ளது கூட போனது தானே சொல்லனது. ஐயோ பாஸ்டர் என்ன சொல்றது, நாங்க பெரியதா ஏதாவது கிடைக்கும் நினைச்சுதான் வந்தோம், நீங்க வர்றத குறிச்சு போறத குறிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் உண்மையிலே சொல்லுகிறேன் சகோதரனே, சொல்லுகிறேன் சகோதரனே, ஸ்தோத்திரம். இயேசு கால்வரி சிலுவையில் மரித்ததும் தேவ ஆவியை கொடுத்ததனுடைய முக்கியமான நோக்கம், இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழின நாள் கர்த்தருக்காய் வாழ
அங்கே செல்லணும். அதுதான் முக்கியமான நோட்டம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலுவையில மரித்து அவருடைய உயிரை கொடுத்தது இந்த நம்பிக்கையை பெற்று நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்பதற்கு. கையை உயர்த்தி ஹalleluya, கையை உயர்த்தி ஹalleluya. ஸ்தோத்திரம். ഞാൻ சொல்லி இல்லையா, കഴിഞ്ഞ 20 വർഷമായി പരിശുദ്ധ ആവിയെ കുറിച്ച് பேசிட்டு இருக்கேன். நான் அல்லவா கடந்த 20 வருடங்களாய் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என்னிடத்தில் பேசின காரியம் தான் கொஞ்ச மாசங்களுக்கு முன்பு. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பேசின காரியம் தான் கொஞ்ச மாதங்களுக்கு முன்பு. பிள்ளையே, நீ പോകുന്നിടത്ത് முதலாவது ஸ்தோத்திரம் ஆமென் என்னுடைய வருகையை குறிച്ചും ഞാൻ ആവിയും ബലത്തെ തരുന്നത് അങ്ങേ ചെല്ലുവதற்கும் അത് ഒരിക്കൽ കൂടെ മക്കളിടത്തിൽ ഉറുതിയായി பேசணும் എന്ന് കർത്തർ എന്നിടത്തിൽ കട്ടளைയിട്ടു. ഹല്ലേലൂയ. இடத்தெல்லாம் வருகையை குறித்தும் அதற்காய் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறதை குறித்தும் நீ போகிற இடமெல்லாம் உறுதியாய் திட்டவட்டமாய் பேச வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரிடத்தில் பேசினார். അതിനാൽ മുഖ്യമായി ഒന്നാമതായി ഇപ്പോൾ ഇത് താൻ പേசி തുടങ്ങും. ഹല്ലേലൂയ. മുഖ്യമായി முதலாவதாய் இதைத்தான் நான் பேச தொடங்குகிறேன். കൈ ഉയർത്തി ഹല്ലേലൂയ. கையை உயர்த்தி ஹalleluya. நான் ஊழியத்துக்கு இறங்கியപ്പോൾ எனக்கு பெரிய வீடு கிடையாது. நான் ஊழியத்திற்கு வந்த பொழுது எனக்கு பெரிய வீடு கிடையாது, கார் கிடையாது, நல்ல Dress கூட இல்லாம, நல்ல Dress கூட கிடையாது. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். உண்மையிலே ஒரு பேண்ட் மட்டும் அன்னைக்கு இருந்தது. உண்மையாகவே சொல்கிறேன், ஒரே ஒரு பேண்ட் மாத்திரம் தான் என்னிடத்தில் இருந்தது. பெல்ட் இல்லாததினால் கயிறிட்டு கட்டி தான் முதலாவது ஆண்டுகள் ஊழியத்தை செய்தார். பெல்ட் இல்லாதனால கயிறை வைத்து கட்டிக்கொண்டு தான் முதலாவது நாட்களில் ஊழியம் செய்தேன். 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு சைக்கிள் கிடைச்சது. 7 வருடங்களுக்கு பின்பு தான் ஒரு சைக்கிள் எனக்கு கிடைத்தது. அதுக்கு அப்புறம் ஒரு பைக் கிடைச்சது. அதற்கு பின்பு எனக்கு ஒரு பைக் கிடைத்தது. 12வது வருஷம் தான் ஒரு 4 வீலர் ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். 12வது வருஷத்துல தான் ஒரு 4 வீலர் எனக்கு ஊழியத்திற்காய் கிடைத்தது. 19 வருஷம் வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்தது. 19 வருடம் வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். 19வது வருஷம் தான் நல்ல வீடு கர்த்தர் கொடுத்தார். 19வது வருஷத்தில் தான் நல்ல ஒரு வீடை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இன்னைக்கு குடும்பத்தை பிள்ளையை எல்லாம் கர்த்தர் தந்தார். இன்னைக்கு குடும்பம் பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அப்ப நான் உண்மையிலே சொல்லட்டே, வீடு கிடைச்சதினால் கர்த்தரே நான் ஊழியத்தை செய்யுமாயிருந்தெങ്കിൽ என்னே நான் பின்வாங்கி போகும். வீடு கிடைச்சதினால் அல்ல, கார் கிடைச்சதினால் அல்ல. ஆமென். எனக்கு ஒரு நித்திய வீடு இருக்கு, அக்னி தீர்ப்பு இருக்கு. அங்கே இருந்த தப்பு வைக்குவதற்கு தான் ஏசப்பா வந்தது. இயேசு அல்லாமல் வேறொரு வழி பரலோகத்துக்கு இல்ல. இந்த நம்பிக்கை கொடுத்ததினால் இதொன்னும் இல்லாமல் இருந்த போலும் கர்த்தரை ஆராதனை செய்வதற்கு எனக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்தது. அந்த நம்பிக்கை உனக்கு கிடைச்சால் கழுத்து வெட்டினாலும் நீ கர்த்தரை விட்டு விலகாது. அல்லேலூயா, ஆமென். இந்த கிருபை எனக்கு கொடுத்தது வீடு கிடைத்ததுனால தான் நான் ஊழியத்திற்கு வந்தேன் என்று சொல்லி அல்ல. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் போக வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை. எனக்கு வீடு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்கிறது. ஹalleluya, ஹalleluya. அதனால் ஒரு முறை கூட அந்த வசனத்தை படிப்போமா? அதனால் ஒரு முறை கூட அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 22ஆம் அதிகாரம், 22வது அதிகாரம், அதனுடைய 20வது வசனம். ஓகே, வெளிப்படுத்து 22:20 சேர்ந்து படிப்போம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். கை உயர்த்தி ஹல்லேலூயா, உயர்த்தி ஹalleluya. അപ്പോൾ தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், நமக்கு எப்பொழுதும் இந்த ஆசை இருக்கணும். தேவ பிள்ளைகளே, நமக்கு எப்பொழுதும் இந்த ஆசை இருக்க வேண்டும். இதுதான் இருக்கணும் முக்கியமான நோக்கம். இதுதான் நாம் இந்த இடத்துல இருப்பதற்கு முக்கியமான நோக்கம். கை உயர்த்தி ஹalleluya. இப்பொழுது ஆமென் ஸ்தோத்திரம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை சொல்லட்டுமா? ஹalleluya. இங்கே இருந்து சென்னைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு? 350. ഓ, എത്രയെങ്കിലും ഇരിക്കട്ടെ. സ്തോത്രം. ഓക്കെ, 320 to 350. ഓക്കെ, അങ്ങനെ നമുക്ക് നനയ്ക്കാം. അപ്പൊ നമ്മൾ ചെന്നൈയിൽ உங்களுடைய சொந்தமான ஒரு வீடு ஆர் ஒரு ரிலேட்டிவ்ஸோட வீடு உണ്ടെന്ന് நினைக்க. நீங்கள் சென்னையில உங்களுக்கு சொந்தமான வீடோ அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய வீடோ இருக்குன்னு சொல்லி நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வெக்கேஷன் டைமில், இந்த விடுமுறை நாட்கள், தாய் தகப்பன் பிள்ளைகள் ஆமென் அம்மா அப்பாவோடு சேர்ந்து சென்னையிലേക്ക് காரில் போனன்னு நினைக்க. தாய் தகப்பன் பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்பம் ஹalleluya. எங்கே செல்லனது நோட்டம்? எங்கே செல்கிறது? சென்னைக்கு போகும்போது ஒரு பகுதி வழி, ஒரு பகுதி தூரம் நீங்கட்டி விழுப்புரம் நீங்கள் அடைவீங்க. அந்த ஹைவே நீங்க பார்க்க முடியும். விசாலமான இடம், நல்ல அமைதியான இடம், கார் பார்க் பண்றதுக்குள்ள நல்ல ஒரு இடம், நல்ல காற்று கிடைக்கிற இடம், நல்ல காற்று கிடைக்கிற ஒரு இடம். அங்க நல்ல ஹோட்டல், ஜூஸ் சென்டர் எல்லாம் இருக்கு. அங்க நல்ல ஹோட்டல், ஜூஸ் சென்டர் எல்லாமே இருக்கிறது. பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கு பார்க் இருக்கு. பிள்ளைகள் விளையாடுவதற்கு அங்கே பார்க் இருக்கிறது. அப்பொழுது
கொஞ்சம் அதிக நேரம் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கலையா, ஆனா ஒரு டீயை குடிச்சு ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படி நினைச்சு அந்த இடத்தில் கார் பார்க் பண்ணி ஒரு சிலர்கள் ஜூஸை குடிக்கணும், ஒரு சிலர்கள் மட்டன் பிரியாணியை சாப்பிடணும், பிள்ளைகள் அந்த பார்க்கில் ஊஞ்சாலில் விளையாடிட்டு இருக்கணும். நல்ல அமைதியான இடம். நல்ல கொஞ்ச நேரம் அதிகமாய் நம்ம டிரைவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல நிறுத்தி ஒரு சில பேர் ஜூஸ் குடிப்பாங்க, ஒரு சில பேர் மட்டன் பிரியாணி சாப்பிடுவாங்க. பிள்ளைகள் எல்லாரும் அந்த பார்க்ல ஊஞ்சல்ல விளையாடி கொண்டு இருப்பார்கள். நல்ல இடம், நல்ல இடம், நல்ல ஜூஸ், நல்ல மட்டன் பிரியாணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பிள்ளைகள் ஓடி வந்து, அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி பிள்ளைகள் ஓடி வந்து, அப்பா அம்மா எவ்வளவு அழகான இடம், நல்ல ஊஞ்சால், நமக்கு சென்னைக்கு போக வேண்டாம், இங்கே தங்கிடலாம் அப்படி சொல்லி என்ன நினைக்க, அப்பா அம்மா இங்கே எவ்வளவு அழகான இடம், நல்ல ஊஞ்சல்லாம் இருக்குது, நம்ம சென்னைக்கு போக வேண்டாம், இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லினா அந்த நோக்கம் இருக்கிற தாய் தகப்பமார் என்ன சொல்லுவாங்க? அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது அந்த சென்னையை அடைய வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிற தாய் தகப்பன்மார் என்ன சொல்லுவார்கள்? மக்களே ஸ்தோத்திரம், நாம் இறங்கியது இங்கே ஊஞ்சல் ஆடி ஜூஸை குடிச்சிருப்பதற்கல்ல. பிள்ளைகளே, நாம் இங்கே இருந்து ஊஞ்சல் ஆடி ஜூஸை குடித்துக் கொண்டே இருப்பதற்கு அல்ல. நாம் ஸ்தோத்திரம் திருச்சியில் இருந்து காலையில் கிளம்பியது. நாம் திருச்சியில் இருந்து காலையில் கார்ல கிளம்பியது. பின்ன எதுக்கு கிளம்பியது? நாம் எதற்காய் புறப்பட்டோம்? எதற்காய் புறப்பட்டது? சென்னையில வீட்டில் எத்தணும். சென்னை வீட்டில் நாம் சென்றடையணும். கை உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இது நாம் சொல்லிக் கொடுக்க மக்களே, நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அது சென்னை வீட்டுக்குள்ளே எத்தணும். அப்பொழுது நாம் இதை சொல்லிக் கொடுப்போம், நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நாம் சென்னை வீட்டுக்கு போய் சேர வேண்டும் என்று. அந்த சென்னை வீட்டுக்கு போன வழிக்கு உள்ள ஒரு இளைப்பாறுதல், அவ்வளவுதான். ஈ ஜூஸ் ஊஞ்சால் எல்லாம். அல்லேலூயா. சென்னை வீட்டுக்கு போகிற வழிக்கு போகும்போது ஒரு சின்ன இளைப்பாறுதல் இந்த ஜூஸ் ஊஞ்சல்கள் எல்லாம். கை உயர்த்தி அல்லேலூயா, பலத்தோட அல்லேலூயா, வல்லமையோட அல்லேலூயா. மக்களே, இப்பொழுது இந்த ஜூஸின் டேஸ்டை பார்த்து பிரியாணியை பார்த்து இங்கே இருந்தா, இந்த ஜூஸினுடைய டேஸ்டை பார்த்து பிரியாணியுடைய டேஸ்டை பார்த்து இங்கேயே இருந்து விட்டால், கொஞ்சம் மணிக்கூர் தாண்டும்போது ஹோட்டல் டைம் முடியும். கொஞ்ச நேரம் தாண்டும் பொழுது அந்த ஹோட்டல் மூடுவதற்குரிய நேரம் வரும். அல்லேலூயா. ஹோட்டல் மூடிடும், நாம் பெருவழியில் ஆகும், வீட்டிலும் எத்தாது. நாம் ஹோட்டல் மூடிடுவாங்க, நம்ம தெருவில் நிற்போம், நம்ம வீட்டுக்கும் போய் சேர மாட்டோம். அப்படி சொல்லுவீங்களா? கை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நோக்கம் சென்னை இருக்கிறவர்களுக்கு, நோக்கம் சென்னையா இருக்கிறவர்களுக்கு, ஆமென், பிரியாணி எவ்வளோ நல்லதாயாலும், ஜூஸ் எவ்வளோ நல்லதானாலும், ஊஞ்சால் எவ்வளோ நல்லதானாலும் அதை நம்பி இருக்காது. அவர்கள் சீக்கிரமா நோட்டத்தில் வீட்டில் எத்துவதற்கு திரும்பிய பிரயாணத்தை தொடங்கும். அல்லேலூயா. இருக்கிறவர்களுக்கு ஊஞ்சல் எவ்வளவு நல்லதா இருந்தாலும், பிரியாணி எவ்வளவு நல்லதா இருந்தாலும் அவர்கள் சீக்கிரமாய் சென்னையை நோக்கி அவர்கள் போய் கொண்டிருப்பார்கள். இனி ஒரு காரியம் சொல்லட்டுமா? இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சீயோன் வீட்டிലേക്ക് பிரயாணம் பண்ணன பிரயாணிகள் தான் இயேசுவின் பிள்ளைகள் அத்தனை பேரும். அல்லேலூயா. வீட்டுக்கு பிரயாணம் பண்ணுகிற பிரயாணிகள் தான் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கை உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம். അതിന് മലയാളത്തിൽ இப்படி ஒரு பாடல் ഉണ്ട്. സമയമാം രേഖത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു, എൻ സ്വദേശം കാൺമദീന ബദ്ധപ്പെട്ടോ വീടുന്നു. அந்த பாடலினுடைய அர்த்தம், സമയമാകുന്ന വണ്ടിയില് രഥത്തിൽ സ്വർഗത്തിലേക്ക് യാത്ര ചെയ്യുന്ന ഒരു പ്രയാണിയാ ഞാൻ. ഹല്ലേലൂയ. അർത്ഥം അതായത് സ്വർഗത്തിற்கு സമയമായി, സമയം എന്ന് വെച്ചാൽ ടൈം ആകുന്ന വണ്ടിയില്, சரியான நேரத்தில் பிரயாணிக்கிற வண்டியில் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போகிற ஒரு பிரயாணி நான் என்று சொல்லி കൈ ഉയർത്തി ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. ഇപ്പോഴത്തെ ഇനി ഒരു 1.5 മണിക്കൂർ കൂടെ കഴിയുമ്പോൾ இந்த செய்தி இன்னைக்கு இந்த கூட்டம் முடிச்சு போகும். இன்னும் 1.5 மணி நேரங்கள் முடிந்த பின்பு, இந்த செய்தி முடிந்த பின்பு நம்ம எல்லாரும் போய் விடுவோம். சிலர்கள் நினைக்கும் 1.5 மணி எப்படி ஆகல சீக்கிரமா முடிச்சு. ஒரு சில பேர் நினைப்பாங்க இன்னும் 1.5 மணி நேரம் எப்படியாவது சீக்கிரமா முடியுமா என்று சொல்லி. அப்புறம் ஏதாவது சாப்பிடான், டீ குடிக்கலாம், சீக்கிரமா வீட்டுக்கு போயிடாம், ஃபேஸ்புக்கில் எவ்வளவு மெசேஜ் வந்தது பார்க்கலாம், அப்படி நிறைய அவன் எண்ணங்களோடு தான் இருக்கான். நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? 1.5 மணிக்கூர் தாண்டும் போது நாம் மரணத்துக்கு 1.5 மணிக்கூர் ரொம்ப அதிகமா அடுத்து வரணும். அல்லேலூயா. 1.5 மணிக்கு நேரங்கள் தாண்டும்
தாண்டும் பொழுது நம்ம மரணத்திற்கு மிக அருகாமையிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஹalleluya. மறக்க கூடாது, நீங்கள் மறந்து போக கூடாது. இயேசுவை நீங்க ரட்சிதாவா ஏற்றுக்கொள்ளும் அந்த டைம் முதல் பரலோகத்திலேக்குள்ள பிரயாணிகள் தான் நாம் அத்தனை பேர். இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொண்ட அந்த நேரம் முதல் அந்த பரலோக பிரயாணிகள் தான் நாம் எல்லாரும். இந்த பரலோகத்திலேக்கு பிரயாணம் செய்யும் போது கிடைக்கிற இளைப்பாறுதல் தான் இங்கே கிடைக்கிற வீடு, ஏசி ரூம்ஸ், வசதிகள், கார்கள், PhD டாக்டரேட் சர்டிபிகேட்டுகள், அவை எல்லாம் அந்த பிரயாணத்தில் கிடைக்கிற இளைப்பாறுதல், கொஞ்சம் ரெஸ்ட் மட்டும். அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்துக்காய் நாம் பிரயாணம் செய்யும் பொழுது கிடைக்கிற எல்லா வீடுகளும், இந்த உலகத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் பட்டங்களும் தான் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரயாணம் செய்யும் போது தற்காலிகமாய் கிடைக்கிறவைகள். ரெஸ்ட் தான், அது ரெஸ்ட் தான் நமக்கு. கை உயர்த்தி அல்லேலூயா. வியாதிகளுக்குள்ள சுகம் போலும் அவ்வளவுதான். வியாதிகளும் சுகம் போலதான். வியாதிகளுக்குள்ள சுகமும் அப்படித்தான். அல்லேலூயா. வியாதிகளுக்குள்ள சுகமும் அப்படிதான். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை வியாதிகள் இന്ന് நான் உங்களுக்காய் ஜெபிக்கும், கர்த்தர் உங்களை தொடுவாங்க, சுகத்தை தருவாங்க. ஆனாலும் திரும்பி ஒரு நாள் இந்த ஆமென் உடம்பை விட்டு போக வேண்டியவர் தான் நாம் இறந்து போகும். கண்டிப்பா ஒரு நாள் இந்த உலகம் விடும். அல்லேலூயா. ஆமென். நான் உங்களுக்காய் ஜெபிப்பேன், ஆண்டவர் அநேகரை சுகப்படுத்துவார். திருப்பி ஒரு நாள் நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்காய் நாம் போய் தான் ஆக வேண்டும். கை உயர்த்தி அல்லேலூயா. ஓகே, அப்ப தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? நான் ஒரு சிறிய கேள்வி உங்களிடத்தில் கேட்கட்டுமா? ஸ்தோத்திரம். நோக்கம் சென்னை வீட்டுக்கு எத்துவதாണെങ്കിൽ, நோக்கம் சென்னை வீட்டை சென்று அடைவதா இருந்தால், நம்ம அந்த ஹோட்டலில் இருந்து பிரியாணி சாப்பிடும் போது, நாம் அந்த ஹோட்டல்ல இருந்து பிரியாணியை சாப்பிடும் பொழுது அந்த பிரியாணிக்கு கொஞ்சம் உப்பு குறைஞ்சு போய் அல்லது கொஞ்சம் அதிகமாகி போய், அந்த பிரியாணிக்கு உப்பு கொஞ்சம் குறைஞ்சோ அல்லது அதிகமா இருந்தாலும் நாம் அதுக்கு கேஸுக்கு போகுமா? நாம் அதுக்கு கேஸ் போடுவோமா? കേസൊക്കെ പോകുമോ? കേസ് പോടുவோமா? നമ്മുടെ നോക്കം ഹോട്ടലുക്കെതിരെ കേസ് കൊടുക്കുവതല്ല. ബിരിയാണിക്ക് ഉപ്പ് കൂടിയാൽ എന്ത് കുറഞ്ഞാൽ എന്ത്, നമ്മുടെ നോക്കം ചെന്നൈ വീട്ടുക്കുള്ളേ ചെല്ലുക. அல்லேலூயா. யாரும் கேஸுக்கு போகாது. அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் பிரியாணிக்காக கேஸ் போடுவதல்ல. நம்முடைய நோக்கம் சென்னையை சென்றடைய வேண்டும் என்கிறது தான் நம்முடைய நோக்கம். அல்லேலூயா. ஹalleluya. அடுத்தொரு ஆமென் காரியம் சொல்லட்டுமா? சென்னை வீடையே லட்சியத்தை வச்சு நாம் போகும்போது, சென்னை வீடையே நோக்கமாய் வைத்து நாம் போகும் பொழுது, தேவ பிள்ளைகளே ഒരു ചില ഇടങ്ങളിൽ ചിലപ്പോൾ ബ്ലോക്കുകൾ വരാം, വഴിയിൽ ബ്ലോക്കുകൾ വരാം, தடை பண்ணப்பட்ட பகுதிகள் வரும். அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. கொஞ்ச டைம் பிளாக் மாறுவதற்கு வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் அந்த தடைகள்லாம் மாறுவதற்காக நாம் வெயிட் பண்ணுவோம். அல்லவிட்டால் இனி ஒரு பாதையை எடுக்கும், அல்லது இல்லை என்றால் இன்னொரு பாதையை நாம் எடுத்துக்கொண்டு போவோம். அப்படிதானே? ஐயோ பாதையில் பிளாக், அதனால் போகல, அப்படி யாரும் திரும்பி வரல, இனி ஒரு பாதையை எடுத்து போயிடும். அல்லவிட்டால் வெயிட் செய்து கொஞ்சம் தாமசமானாலும் அங்கே செல்லுவதற்கு முயற்சி எடுக்கும். பாதையில் தடையா இருக்கிறது என்று சொல்லி அங்கே இல்லாமல் இன்னொரு பாதையை எடுத்துக்கொண்டு போவோம். அல்லது என்று சொன்னால் சிறிது நேரம் வெயிட் பண்ணி நாம் போவோம். உங்களுடைய நோக்கம் பரலோக வீடானா, உங்களுடைய நோக்கம் பரலோக ராஜ்யமா இருந்தால், என்ன தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நீ கர்த்தரை விட்டு விலகி போகாத பிள்ளைகளே. அல்லேலூயா. தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி போக மாட்டீர்கள். ஒருவேளை வியாதிகள் பிளாக் ஆகி வந்துடலாம், உங்களுடைய வாழ்க்கையில் வியாதிகள் தடையாய் வந்துடலாம். ஒருவேளை உங்களுடைய வீட்டார் தடையாய் வந்துடலாம், உங்களுடைய வீட்டார் உங்களுக்கு தடையாய் வந்துடலாம். ஆனாலும் கர்த்தரை விட்டு விலகாது, ஆனாலும் கர்த்தரை விட்டு விலகாமல் அதன் மத்தியத்தில் இனியொரு வழியே நீ ஆமென் கண்டத்தி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகுவானாய் நீ விரும்பும். அல்லேலூயா. தடைகள் மத்தியிலும் இன்னொரு பாதையை நீங்கள் தெரிந்தெடுத்து நீங்கள் பிரயாணிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பரலோக ராஜ்யத்தில் எட்ட முடியும். இனி ஒரு சின்ன கேள்வி கூட, இன்னொரு சின்ன கேள்வியை கூட நான் கேட்கிறேன். சில டைம்களில் எல்லாம் கார் எடுத்து இந்த ரூட்டில் எல்லாம் ஓட்டி போயிருக்க நிறைய முறை. நான் ஒரு சில நேரங்களில் கார் எடுத்து இந்த ரோடுகள்லாம் நான் பிரயாணித்து இருக்கிறேன். அப்ப ஒரு சில டைம்களில் இந்த ஹைவேயிலூட போகும்போது ஆக்சிடென்ட்கள் காணாறுண்டு. ஒரு சில நேரங்களில் இந்த ஹைவேல போகும்போது ஆக்சிடென்ட்கள்லாம் நான் பார்ப்பேன். 2 வாரத்துக்கு முன்பு கூட இங்கே டிண்டுகல் பக்கம் செந்துறை அப்படி ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல நான் வந்திருந்தோம். இங்க 50 கிலோமீட்டர் அதாவது நினைக்கணும். 2 வாரங்களுக்கு முன்பு செந்துறை என்கிற ஒரு பகுதிக்கு நான் வந்திருந்தேன். ஆமென். அப்பொழுது திரும்பி வரும்போது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நபர் இறந்து கிடக்கிறதை பார்த்தது. அப்பொழுது திரும்பி வரும்பொழுது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நபர் இறந்து கிடப்பதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி பிரயாணம் பண்ணி போகும்போது சில கார்கள்
തലയും കുത്തി സ്തോത്രം പപ്പടമായി പൊടിഞ്ഞു കിടക്കണതേ കാണതുണ്ട്. தேவ பிள்ளைகளை இந்த மாதிரி பிரயாணம் செய்யும் பொழுது சில கார்கள் தலைகீழாய் கவிழ்ந்து அப்பளம் போல நொறுங்கி இருப்பதை பார்க்க முடியும். சில நபர்கள் பிளட் வார்ந்து கிடக்கണதே കാണതുണ്ട്. சில நபர்களுடைய ரத்தம் வழிந்து ஓடுவதை பார்க்க முடியும். ஆனா இதை பார்த்ததினால நான் என்னோட பிரயாணத்தை க்ளோஸ் பண்ணுவாரா? இதனை பார்த்த பின்பு என்னுடைய பிரயாணத்தை நான் க்ளோஸ் பண்ணுவேனா? ഹല്ലേലൂയ. இல்ல. ഒന്നല്ല 10 ആക്സിഡന്റ് കണ്ടാലും എനിക്കൊരു നോക്കമിരുന്നാൽ സ്തോത്രം ശ്രദ്ധിച്ച് ജപം பண்ணி நான் என் வீட்டில் எத்த நோக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10 ஆக்சிடென்ட்களை பார்த்தாலும் நான் சிந்தித்து ஜெபித்து என்னுடைய வீட்டை நோக்கி நான் பிரயாணித்து. ஹல்லேலூயா. நீங்க கார் எடுத்து போகும்போதும் சில ஆக்சிடென்ட்கள் வரலாம். ஆனால் அதை பார்த்து நாம் யாரும் பின்வாங்கி போகலாம். நீங்கள் கார் எடுத்து கொண்டு போகும்போது கூட சில ஆக்சிடென்ட்டை பார்க்கலாம். இதை பார்த்தும் நீங்கள் யாரும் பின்வாங்கி வர போகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். என்ன செய்யும்? நாம் വളരെ ഭയത്തോടെ ஜெபத்தோடு கவனத்தோடு நம்முடைய வீட்டுக்குள்ளே சென்று சேருவதற்கு முயற்சி எடுக்கும். பயத்தோட கவனத்தோட ஜெபத்தோட நம்முடைய வீட்டுக்கு செல்வதற்கு நாம் பிரயாணிப்போம். ஒரு காரியம் சொல்லட்டுமா? ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்கள் விசுவாச பிரயாணம் செய்யும்போது, நீங்கள் விசுவாசத்தில் ஓடும் பொழுது நிறைய பேர் பின்வாங்கி போனதை காணும். நிறைய பேர் பின்வாங்கி போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு சிலர்கள் ஆக்சிடென்ட் உண்டாகி கிடக்கிறது போல, ஒரு சிலர்கள் ஆக்சிடென்ட்ல உண்டாகி இருப்பது போல, ஒரு நாள் கர்த்தரை வல்லமையாய் ஆராதனை செய்த அநேகர் பின்வாங்கி கிடக்கிறதை காண முடியும். ஒரு நாள் நல்ல கர்த்தரை வல்லமையை ஆராதித்தவர்கள் பின்வாங்கி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சில ஊழியர்கள் கூட வீணு போனதை காண முடியும். ஒரு சில ஊழியர்கள் கூட வீழ்ந்து போனதை நீங்கள் பார்க்க முடியும். പക്ഷേ உங்களுடைய நோக்கம் பரலோகமானெങ്കിൽ, ஆனாலும் உங்களுடைய நோக்கம் பரலோகமையா இருக்குமேயானால், யாரெல்லாம் வீணு போனாலும் எத்தனை பேர் விழுந்து அவர் கீழே கிடந்தாலும் நீர் ஜெபம் பண்ணி அந்த நித்திய வீட்டுக்குள்ளே போகுவதற்குன்னே ஆயத்தம் பண்ணும். அல்லேலூயா. வீழ்ந்து போனாலும் ஓ நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த நித்திய வீட்டுக்குள்ள போவதற்கு நீங்கள் ஆயத்தமாவீர்கள். நான் 15வது வயசில் வேதாகம கல்லூரிக்கு போகும்போது, நான் 15வது வயதில் வேதாகம கல்லூரிக்கு செல்லும் பொழுது என்னோடு சேர்ந்து கல்லூரியில் படிச்ச சிலர்கள், என்னோட சேர்ந்து கல்லூரியில் படித்த ஒரு சில பேர் 2ஆம் வருஷத்திலே பின்மாறி போய் 2வது வருடத்திலே அவர்கள் பின்வாங்கி போனார்கள். ஒரு சிலர்கள் 4வது வருஷத்தில் ஊழியம் விட்டு விலகி போய், சில பேர் 4வது வருடத்தில் ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போனார்கள். 2006ஆம் ஆண்டில் 2006வது ஆண்டில் அந்த முதலாவது ஊழியத்தை நான் தொடங்கியது. அன்றுதான் முதலாவது ஊழியத்தை நான் தொடங்கினேன். அன்று என்னோடு சேர்ந்து ஊழியத்தை செய்த அநேகர் இன்னைக்கு ஊழியத்தில் இல்ல. அன்றைக்கு என்னோடு சேர்ந்து ஊழியம் செய்த பல பேர் இன்றைக்கு என்னோடு கூட இல்லை. அல்லேலூயா. பலரும் ஸ்தோத்திரம் உலகத்திலேக்கு திரும்பி போய், பல பேர் உலகத்தை நோக்கி திரும்பி போனார்கள். சிலர்கள் ஹோட்டல் தொடங்குவதற்கு போனாங்க. சில பேர் ஹோட்டல்களை தொடங்குவதற்காய் போய்விட்டார்கள். ஒரு சிலர்கள் ஸ்தோத்திர கால் சென்டரில் ஆமென் வேலைக்கு போனாங்க. ஒரு சில பேர் கால் சென்டர்ல வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு சிலர்கள் வெளி ராஜ்யத்துக்கு போனாங்க. ஒரு சில பேர் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். அவர்களுடைய எல்லா நோக்கம் பணம் சம்பாதிக்க வேண்டும். அவர்களுடைய எல்லாருடைய நோக்கமும் பணம் சம்பாதிப்பது. கர்த்தருடைய ராஜ்யம் என்ற நோக்கம் ஆமென் அழிஞ்சு போய், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கான நோக்கம் அவருடைய மனதிலிருந்து அழிந்து போனது. இந்த உலகத்தில் பணம் செல்வம் அது மட்டுமாய், இந்த உலகத்தில் பணம் செல்வம் என்கிற நோக்கம் மாத்திரமே அவர்களுக்கு இருந்தது. இந்த பைபிளை உயர்த்தி சொல்லட்டுமா? இந்த வேதாகமத்தை உயர்த்தி சொல்லட்டுமா? அவர்களில் அநேகருக்கு இன்னும் செல்வமும் இல்ல, பணமும் இல்ல, இப்பொழுதும் கடன் தான். அல்லேலூயா. இன்றைக்கு அவர்களில் சில பேருக்கு, நிறைய பேருக்கு பணமும் இல்ல, செல்வமும் இல்ல, நிறைய பேர் கடன்ல தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் ஊழியத்தில் இல்ல, அநேக பேர் ஊழியத்தில் இல்லை. அநேகர் ஆமென் உலக, ஒரு சிலர்கள் இறந்து போய், ஒரு சில பேர் இறந்து போனார்கள். ஆனா தேவ பிள்ளைகளே, அன்னு முதல் இன்னு வரைக்கும் ஆமென் நான் இவை ஒன்றும் நோக்கல, பணம் செல்வம் ஒன்றும், ஒற்ற நோக்கம், ஏசப்பா அக்கினி நரகத்தில் போக கூடாது, உமக்காய் ஊழியத்தை செய்து வாழ்க்கையை முடிச்சு உமது சமூகத்தில் உண்மையாய் சேரணும். அந்த ஒற்ற நோட்டம் கிடைச்சதினால் இன்னும் இங்கேயும் ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்தது. தேவ பிள்ளைகளே, இந்த நோட்டத்துக்கு தான் ஏசப்பா கால்வரி சிலுவையில் மரிச்சது. இந்த தரிசனம் உங்களுக்கு கிடைக்குமானா, யாரு விழுந்தாலும் நீங்க கர்த்தரை விட்டு விலகாது, நீங்க கர்த்தரை ஆராதனை செய்யும், கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்ந்திடும் நம்பிக்கை உள்ளவர் கையை தட்டி நல்ல கர்த்தருக்கு மகிமை. ரபல் கமா ரபல் கமானா. ஹalleluya. வைடபல கடகலபல் கமாடபலபா. இயேசுவுக்கு மகிமை. ஹalleluya. praise the lord. ஹalleluya. 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 ஆமென். ஆமென். புரிஞ்சிருச்சா? சொல்லுங்க. ஸ்தோத்திரம்.
அன்றைய தினத்திலிருந்து நான் ஊழியம் செய்வது அந்த பரலோக ராஜ்யத்துக்காக மாத்திரம்தான். இந்த உலகத்திற்குரிய எந்த ஒரு காரியத்தையும் நான் நோக்கவில்லை. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹalleluya ஹalleluya. சந்தோஷமுள்ளவர் கையை தூக்கி ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஹalleluya. அதனால பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடித்து சொல்லுங்கள். நித்திய வீட்டில் சேர வேண்டும். என்ன செய்யணும்? ஒரு முறை கூட சொல்லுங்கள். நித்திய வீட்டில் சேர வேண்டும். அதுதான் நம்பிக்கை. அதுதான் நம்முடைய நம்பிக்கை உள்ளவர் கையை உயர்த்தி ஹalleluya. அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு புரிகிறதா? இந்த விஷயத்தை உங்களோட உள்ளே கேட்டினா ஸ்தோத்திரம். அரசாங்கம் முழுவன் உனக்கு எதிராய் உன்னை துறங்கில் அடைச்சாலும் நீ கர்த்தரே மறுதலிக்க மாட்டீங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிந்து விட்டால் அரசாங்கம் வந்து உங்களை முழுவதுமாய் சிறையில் அடைத்தாலும் நீங்கள் கர்த்தருக்காய் நிக்கிறதை விட்டு நீங்கள் விலக மாட்டீர்கள். நிறைய நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு நிறைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சிலர்கள் 3 மாதம் கர்த்தருக்குள்ளே வரும். ஒரு சில பேர் 3 மாதங்கள் கர்த்தருக்குள்ளே வருவார்கள். சிலர்கள் 2 வருஷம் வரும். சில பேர் 2 வருஷம் வருவார்கள். அவர் ஆடுவார் பாடுவார் எல்லாமே. அவர்கள் ஆடுவார்கள் பாடுவார்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா 2 கொல்லத்துக்கு அப்புறம் எனக்கு பெரிய வீடு கிடைக்கல. ஆனா 2 வருஷங்க அப்புறம் அவர்கள் எனக்கு பெரிய வீடு கிடைக்கல. ஒரு சில பேர் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வியாதியிலிருந்து விடுதலை கிடைச்சுதான் வருவாங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒரு வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்துதான் வருவார்கள். ஆனா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இனி ஒரு வியாதி வந்துருச்சால் போய் விசுவாசமே போய் 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு வியாதி வந்துருச்சுன்னா அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசமே போயிடும். உண்மையிலே சொல்லு, இந்த சர்ச்சுக்குள்ள வந்த முழுவன் பேர் இருந்துருச்சா ஆமென் இந்த மாதிரி 3 சர்ச்சை கட்டுவதற்குள்ள உண்மையாகவே சொல்லுகிறேன். இந்த சபைக்குள்ள வந்த எல்லாரும் இங்க இருந்திருந்தா இந்த மாதிரி சபை 3 சபைக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கலாம், கட்டி இருந்திருக்கலாம். கையை உயர்த்தி ஹalleluya. அப்ப ഞാൻ ചൊല്ലണത് സ്തോത്രം വിയാദികളിൽ നിന്ന് വിടുതൽ കിടക്കണം. ആന നോട്ടം അതല്ല, നോട്ടം പരലോകത്തേക്ക് എത്തണം. அதனால் நரகத்தில் இருந்து தப்பு வைக்கணும். அல்லேலூயா. அதனால் நான் சொல்லுவது வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்தால் நம்முடைய நோக்கம் வியாதியிலிருந்து விடுதலை கிடைப்பதல்ல. நம்முடைய நோக்கம் பரலோக ராஜ்யத்திற்காக இருக்க வேண்டும். அக்னி நரகத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதை நம்முடைய நோக்கம். அது இலவசமா கர்த்தர் உங்களுக்கு தரும். அது இலவசமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கை உயர்த்தி ஹalleluya. ஹalleluya. வியாதிகளில் இருந்து விடுதல், வீடு கார் எல்லாமே கர்த்தர் தரும். வியாதியிலிருந்து விடுதலை, வீடு கார் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆனா நோக்கம் மாறக்கூடாது. ஆனால் நோக்கம் ஒரு நாளும் மாறக்கூடாது. கை உயர்த்தி தேவனுக்கு மகிமை கொடுக்கலாம். ஹalleluya. இனி ஒரு சின்ன சாட்சி கூட சொல்லி முடிக்கலாம். நான் ஒரு சின்ன சாட்சியை கூட சொல்லி முடிக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன மாதிரி தான். இந்த இடத்தினுடைய பேரு, இந்த இடத்துடைய பெயர் அரியமங்கலம். அரியமங்கலம். ஓகே, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு புதுக்கோட்டைக்கு போയെന്ന് நினைக்க. நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்காக புதுக்கோட்டை சென்றிருக்கிறேன் என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஹalleluya. ஒரு சென்ட்ரல் கன்வென்ஷனுக்காக நாம ஸ்தோத்திரம் எல்லாரும் பஸ் ஏறி புதுக்கோட்டையில் போய் ஒரு சென்ட்ரல் கன்வென்ஷனுக்காக நம்ம எல்லாரும் பஸ்ல ஏறி புதுக்கோட்டை செல்கிறோம். நைட் 9 மணிக்கு கன்வென்ஷன் கூட்டம் முடிஞ்சு. நைட் 9:30 மணிக்கு கன்வென்ஷன் கூட்டம் முடிகிறது. 9 மணிக்கு. ஓகே, 9 மணிக்கு. 9:30 மணிக்கு நாம புதுக்கோட்டையை ஸ்தோத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வந்தோம். 9:30 மணிக்கு நாம எல்லாரும் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டோம். 10 மணிக்கு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த ஸ்தலம் என்ன, அரியமங்கலம். அரியமங்கலத்துக்கு கடைசி பஸ் புதுக்கோட்டையில இருந்து 10 மணிக்கு வந்து நினைக்க. அதாவது புதுக்கோட்டையிலிருந்து அரியமங்கலம் வருவதற்கு கடைசி பஸ் 10 மணிக்கு என்று சொல்லி நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம 9:30க்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த பஸ் வருவதற்கு. அதனால நம்ம 9:30க்கே அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பஸ் வருவதற்காக. நாம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தராகிய இயேசு வருவதற்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்காக. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி தான வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த 10 கன்னிகமார் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. 5 பேர் பின்மாறி போனாங்க. அவர்களுக்கு போக முடியாமல் இருந்தது. அதனால் உணர்வோட வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். இயேசப்பா அவன் சீக்கிரமா வரும். அல்லேலூயா. அந்த 10 கன்னிகைகள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 10 கன்னிகைகள்ல 5 பேர் விலகி போனார்கள். அந்த மாதிரி விலகி போகாம நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இயேசுப்பா சீக்கிரமாய் வர போகிறார். கையை உயர்த்தி ஹalleluya. 9:55க்கு இந்த அரியமங்கலத்துக்குள்ள கடைசி பஸ் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் வரும். 9:55க்கு அரியமங்கலத்துக்குரிய பஸ் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டது. ஐயோ, அந்த பஸ் வந்த போதுதான் அந்த பஸ்ஸில் நிறைய பயங்கர திரக்கு, நிறைச்சு ஆட்கள். அந்த பஸ் வந்த போதுதான் நமக்கு தெரியுது அந்த பஸ் நிறைய ஆட்கள், நிறைய கூட்டமா இருக்குது. அப்ப அங்கே இருந்து ஒரு 25 நபர்கள் ஏறுவதற்கொண்டு
அங்கே இருந்து ஒரு 25 நபர்கள் ஏறுவதற்காக. ஸ்தோத்திரம். அப்ப ഈ 25 பேர் கூட பஸ்ஸில் ஏறும்போது பஸ் டைட் ஆயி அந்த 25 பேர் அந்த பஸ்ல ஏறும்போது பஸ் இன்னும் டைட்டா கூட்டமா நல்ல கூட்டமா மாறிட்டு. ஹalleluya ஹalleluya. ஏற முடியாத திரக்கு, ஏற முடியாத அளவு நெரிசல். ஹalleluya ஹalleluya. அப்ப நமக்கு ஒரு காரியம் தெரியும். ஆமென். கொஞ்சம் நெருக்கமானாலும் இந்த பஸ்ஸில் எப்படி ஆகிலும் ஏறியே ஆகு, அல்லவிட்டால் இந்த அரியமங்கலம் வீட்டில் எத்த முடியாது. நமக்கு நன்றாய் தெரியும், எப்படியாவது இந்த பஸ்ஸில் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நெருக்கடி இருந்தாலும் இதுல ஏறினாதான் நம்ம அரியமங்கலத்துக்கு போய் சேர முடியும் என்று நமக்கு நன்றாவே தெரியும். ஏனென்றால் இது கடைசி பஸ். ஏனென்று சொன்னால் இது கடைசி பஸ். அப்ப நாம் என்ன பண்ணுவாங்க? அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? ஐயோ ரொம்ப நெருக்கடி என்று நினைக்குமா? ஐயோ ரொம்ப நெருக்கடியா இருக்கு நினைப்போமா? அங்கடி ஏறு என்று പറഞ്ഞ தள்ளி தள்ளி கேறும். எப்படியாவது ஏறு என்று சொல்லி நம்மை தள்ளி தள்ளி நம்ம ஏறி விடுவோம். அப்படிதான் ஒரு சிலர்கள் அந்த கம்பியில எல்லாம் தூங்கி நிற்கும். ஒரு சில பேர் அந்த கம்பியெல்லாம் பிடித்து தொங்கிக் கொண்டு நிற்பார்கள். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்பொழுது புதுக்கோட்டையில் இருந்து தஞ்சாவூருக்கு இனி ஒரு பஸ் கிடைக்கும். அப்பொழுது புதுக்கோட்டையில் இருந்து தஞ்சாவூருக்கு இன்னொரு பஸ் கிடைக்கிறது. அப்ப நம்மளோடு சேர்ந்து வந்த ஒரு 4 நபர்கள் இப்படி நினைச்சாங்க, எதுக்கு இந்த மாதிரி இடி கொண்டு இந்த அரியமங்கலம் பஸ்ஸில் ஏறணும், தஞ்சாவூருக்குள்ள பஸ் காலியாய் கிடக்குது. 4 பேரு நோக்கம் தெற்றி அந்த பஸ்ஸில் ஏறி. அப்பொழுது ஒரு 4 பேர் இவ்வாறு நினைச்சார்கள், எதுக்கு இவ்வளவு தூர கூட்டத்தில் நம்ம ஏறணும், அந்த தஞ்சாவூர் பஸ் ஃப்ரீயா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய நோக்கம் மாறி அவர்கள் தஞ்சாவூர் பஸ்ல ஏறினார்கள். கையை உயர்த்தி ஹalleluya, கையை உயர்த்தி ஹalleluya. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே 10 மணிக்கு 2 பஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணினது. தேவ பிள்ளைகளே 10 மணிக்கு 2 பஸ்ஸுமே புறப்பட்டது. தஞ்சாவூர் பஸ் காலியா இருக்கு. தஞ்சாவூர் பஸ் காலியா இருக்குது. ஹalleluya. அதில் ஏறியவர் நல்ல சமாதானமா தூங்கனது. அதுல ஏறி இருக்கிறவங்க நல்ல சமாதானமாய் படுத்து உறங்கிட்டு இருக்காங்க. அரியமங்கலம் பஸ் எப்படி இருக்கு? ஆனால் அரியமங்கலம் பஸ் எப்படி இருக்குது? தூங்குவ அது போட்டே மூச்சு விடுவதே அங்கே முடியாது. அவ்வளவு நெருக்கடி. தூங்குவதற்கு அல்ல, மூச்சு விடுவதற்கு கூட அங்கே அவ்வளவு நெருக்கடியா இருக்கு. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். 2 பஸ்ஸும் 2 ரூட்டுக்கு பிரயாணம் ஆமென் ஸ்டார்ட் பண்ணியது. 2 பஸ்ஸும் 2 ரூட்டுக்கு பிரயாணத்தை தொடங்கியது. இந்த அரியமங்கலம் பஸ்ஸில் உள்ளே இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு காரியம் புரியும். இப்பொழுது கொஞ்சம் நெருக்கடி ஆனாலும் எப்படி ஆகிலும் ஒரு 1.5 மணி நேரம் இதுக்குள்ளே இருந்தா அதுக்கப்புறம் வீட்டில் எத்தலாம், சமாதானமா தூங்கலாம். இந்த அரியமங்கலம் பஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்திருப்பார்கள். எப்படியாவது இந்த நெருக்கத்துல இருந்தா இன்னும் 1.5 மணி நேரத்துல நம்ம அரியமங்கலம் போய் நம்முடைய வீட்டில போய் சேர்ந்து விடலாம் என்று சொல்லி கை உயர்த்தி ஹalleluya, கை உயர்த்தி ஹalleluya. ஆனா தஞ்சாவூர் பஸ்ஸில் இருக்கிறவர் இப்பொழுது நல்ல வசதியா இருக்கும். ஆனா அந்த பஸ் போனது வீட்டிலேக்கு அல்ல. ஆனால் தஞ்சாவூர் பஸ்ல இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது நல்ல வசதியா இருக்கும். ஆனால் அந்த பஸ் போகிறது அவருடைய வீட்டிற்கு அல்ல. அது அரியமங்கலத்துக்குள்ள பஸ் அல்ல, அது இன்னொரு ரூட் பஸ் அல்ல, அது இன்னொரு ரூட்டுக்குரியது. என்ன கேட்கின்ற தேவ பிள்ளைகளே, கேட்கின்ற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பரலோகத்திலேக்குள்ள ஒரே ஒரு பஸ் அது இயேசு மட்டும். ஹalleluya. அதற்குரிய ஒரே ஒரு பஸ் அது இயேசு மட்டுமே. ஹalleluya. அப்படிதானே அப்போஸ்தலர் நடபடி 4:12 வேதாகமம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12. ஆமென். திட்டமா வேதாகமம் அப்படி சொல்லிட்டு தெளிவாய் வேதாகமம் சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை படிக்க முடியுமா? அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 4வது அதிகாரம் 12வது வசனம் 12வது வசனம் சேர்ந்து படிப்போமா? ஓகே, ஸ்டார்ட். ஒரு முறை கூட அத்தனை பேரும் சப்தம் உயர்த்தி ஒரு மனசா வாசிக்கணும். ஒரு முறை கூட எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு மனதோடு நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடி 4:12. அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12. ஓகே, படிப்போம். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழக்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அரியமங்கலத்துக்கு கடைசி பஸ் ஒன்னா இருக்கிறது போல பரலோகத்திலேக்குள்ள ஒரே ஒரு வண்டி அது கர்த்தராகிய இயேசு மட்டும். அல்லேலூயா. அரியமங்கலத்துக்கு போகக்கூடிய ஒரே ஒரு பஸ் தான் இருக்கிறது போல அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரே ஒரு பஸ் அது கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. அதுதான் இங்கே சொல்லனது, அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மற்றொருவனிலும் ரட்சை இல்லை, மற்ற ஒருவனாலும் ரட்சிப்பு இல்லை. நித்திய ஜீவனிலேக்குள்ள ஒரே ஒரு வே இயேசு மட்டும். நித்திய ஜீவனுக்குரிய ஒரே ஒரு வழி இயேசு மாத்திரமே. நிறைய ஸ்தோத்திரம்
தேவன்மார் இருக்கு இந்த உலகத்தில். அப்பொழுது நிறைய தேவன்மார்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனா பரலோகத்தில் உன்னை ஆமென் கொண்டு போகுவதற்குள்ள ஒரே ஒருவன் இயேசு மட்டும். பரலோகத்தில் கொண்களை கொண்டு போவதற்கு ஒரே ஒரு தெய்வம் உண்டு, அவர் இயேசு மாத்திரமே. நான் சொல்லல, வேதாகமம் சொல்லனது. இதை நான் சொல்லவில்லை, வேதாகமம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, பைபிள் ஒரு வசனம் இருக்கு. வேதாகமத்தில் இவ்வாறு ஒரு வசனம் உண்டு. ஜீவனிலேக்குள்ள பாதை, ஜீவனுக்குரிய பாதை அல்லேலூயா நெருக்கமானது, இடுக்கமானது. வழி ரொம்ப டைட்டானது, வழி ரொம்ப நெருக்கமானது. அதிலூட கடக்கிறவர் கொஞ்சம் பேர், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் மாத்திரமே. ஆனா அழிவிலேக்குள்ள பாதை, ஆனால் அழிவுக்கு செல்லுகிற பாதை விசாலமானது, விசாலமாய் இருக்கிறது. அதிலூட போனவர் ஏராளம், அதற்குள்ளே போனவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். இனி நீங்க சொல்லுங்க, இப்பொழுது நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் வியாதிகள் இருந்தாலும், கொஞ்சம் வியாதிகள் இருந்தாலும், கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும், கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும், சின்ன வீடா இருந்தாலும், சின்ன வீடா இருந்தாலும், பெரிய பியூட்டி ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும், ரொம்ப அழகு ஒன்றும் இல்லாம இருந்தாலும், ஒரு 500 கோடி നമ്മുടെ അക്കൗണ്ടിൽ கிடைக்காமல் போனாலும், ஒரு 500 கோடி நம்முடைய அக்கவுண்ட்ல கிடைக்காமல் போனாலும், கொஞ்சம் நெருக்கடியில் போனாலும் கர்த்தருக்குள்ளே வாണ് பரலோகத்தில் போனது நல்லதோ அதோ பெரிய செல்வமுள்ளவனாய் அடிச்சு பொடிச்ச ஸ்டாராவாണ് அக்கினிக்குள்ளே வீழணுமோ? கொஞ்சம் நெருக்கடியின் வழியாய் போய் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போவது நல்லதோ அல்லது பணக்காரர்களாய் அக்கினிக்கு கடலுக்குள்ள தள்ளப்படுவது நல்லதா? நீங்க சொல்லுங்க. எங்கே போணும்? எங்கே போக வேண்டும்? பரலோகத்துக்கு போணும். பரலோகத்துக்கு போகணும். அதுதான் பவுல் சொல்லியது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். ஆமென். கஷ்டത, പട്ടിണി, ഉപദ്രവം, ദാരിദ്ര്യം, പഞ്ചം, ഞെരുക്കം, സ്തോത്രം, കള്ളന്മാരാലുള്ള ഛേദം, നദികളാലുള്ള ഛേദം, ഉറക്കിളപ്പ്, ദാരിദ്ര്യം, என்ன போராட்டங்கள் வந்தாலும் இயேசுவின் நேசத்தில் നിന്ന് എന്നെ பிரிக்க முடியாது. ஹalleluya. ஆமென். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். கஷ்டம் வந்தாலும், பட்டினி வந்தாலும், வியாதி வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை ஒருவனாலும் பிரிக்க முடியாது. கை உயர்த்தி ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்ப தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். அதனால பரிசுத்த ஆவியை கொடுக்கிறதுனோட முக்கியமான நோக்கம் அதுதான். அதனால் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறதுக்குரிய முக்கியமான நோக்கம் இதுதான். கை உயர்த்தி ஹalleluya. உயர்த்தி ஹalleluya. അതുകൊണ്ട് ഇനി സ്വന്തം കൈയെടുത്ത് സ്വന്തം മാർവിലെ വെക്കங்க. உங்க சொந்த கையெடுத்து உங்களுடைய சொந்த மார்பில வைத்துக் கொள்ளுங்க. എന്നിട്ട് ചൊല്ലുங்க, നീ சொல்லுங்க, നീ പരലോക വീട്ടിൽ சேர. நீ பரலோக வீட்டிலே சேர வேண்டும். அதுக்காய் தான் இயேசு கால்வரி சிலுவையில், அதற்காக தான் இயேசு கால்வாரி சிலுவையில் மரித்தார். ஹalleluya. ஹalleluya. நல்ல பலமா தட்டணும். கையை தட்டும் பொழுது நல்ல பலத்தோடு தட்ட வேண்டும். இந்த நம்பிக்கை கிடைச்சா நாங்க நல்ல நிறுத்தமா கர்த்தரை துதிக்கும். இந்த நம்பிக்கை கிடைத்தா நாங்கள கர்த்தரை நல்ல வல்லமையோட கர்த்தரை துதிப்போம். இந்த நம்பிக்கை இல்லாம இருக்கிறோம். இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இப்படி. ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த பரலோக நம்பிக்கை கிடைக்கணும் மக்களே. இந்த பரலோக நம்பிக்கை நமக்கு கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹalleluya. அது கிடைச்சா இங்க வீடு கிடைச்சாலும் ஸ்தோத்திரம், கிடைக்காமல் போனாலும் அது கிடைத்து விட்டால் போதும். இங்க வீடு கிடைச்சாலும் ஸ்தோத்திரம், கிடைக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கார் கிடைச்சாலும் கிடைக்காமல் போனாலும் ஸ்தோத்திரம். கார் கிடைச்சாலும் கிடைக்காமல் போனாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். இங்கே பெரிய ஆமென் அக்கவுண்டில் கோடிகள் கிடைச்சாலும் கிடைக்காமல் போனாலும் நீ ஸ்தோத்திரம். இங்க பெரிய அக்கவுண்ட்ல கோடிகள் கிடைக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். അതുകൊണ്ട് இந்த நம்பிக்கை கர்த்தர் சின்ன வயதில் கொடுத்ததினால் அന്ന് ஒண்ணும் இல்லாமல் இருந்தപ്പോൾ ஸ்தோத்திரம், இப்பொழுது ஸ்தோத்திரம். ஹalleluya. அதனால் தான் இந்த நம்பிக்கை சிறு வயதிலே கர்த்தர் எனக்கு கொடுத்ததினால் அன்றைக்கு ஒன்றும் இல்லாதப்பையும் ஸ்தோத்திரம், இன்றைக்கும் நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஒரு காரியம் கூட சொல்லணும். ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். இப்போ கர்த்தர் எனக்கு எல்லாம் அதிகமாக கொடுத்திருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் அதிகமாய் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அழிஞ்சாலும் ஸ்தோத்திரம். இதையெல்லாம் அழிந்தாலும் ஸ்தோத்திரம். காரணம் இதல்ல என்னோட நோக்கம். காரணம் இது அல்ல என்னுடைய நோக்கம். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹalleluya. நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எனக்கு நித்திய வீடு உண்டு அந்த நம்பிக்கையோட ஆராதி. எனக்கு நித்திய வீடு உண்டு என்ற நம்பிக்கையில் நீங்கள் ஆராதிக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. அது வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு வசனம் கூடி வாசிச்சு, அதை வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம். ஹalleluya. 7ஆம் அதிகாரம் 9 முதல் 17 வரையுள்ள வசனம். ஒരാൾ வாசிக்க முடியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 9 முதல் 17 வரையுள்ள வசனம். ஓகே. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுந்தோலைகளை. கவனமா கேட்கணுமே, தேவனமாய் கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஆமென்.
இங்கே பரலோகத்தை குறித்து சொல்லப்படுனது, இங்கே பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா கோத்திரம், வம்சம், பாஷா, ஜாதி, എല്ലാ രാജ്യം, കേരള ഉണ്ട്, തമിഴ്നാട് ഉണ്ട്, കർണാടക ഉണ്ട്, ഇന്ത്യ മുഴുവനും ഉണ്ട്, വെളിനാടുകൾ ഉണ്ട്, എല്ലാ രാജ്യം, നാട്, ഗോത്രം, ആർക്കും എണ്ണാത്ത വലിയ തിരുളാന പുരുഷന്മാർ സ്തോത്രം വെള്ള അങ്കികളെ ധരിച്ച് കയ്യിൽ കുരുത്തോലയെ പിടിച്ച് സിംഹാസനത്തിൽ ഇരിക്കുന്നത് കാണുകയാണ്. ഒരു മുறை சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா ஜாதிகளும், எல்லா கோத்திர, எல்லா பாஷைக்காரர்களும், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும், கேரளத்தை சேர்ந்தவர்களும், இந்தியாவை சேர்ந்தவர்களும், வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும், எல்லா ஜாதிகளும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று சொல்லி வெள்ள அங்கிகளை தரிச்சு. ஒரு முறை கூட வாசிங்கள் மக்களே. வெள்ள இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும், கோத்திரங்களிலும், ஜனங்களிலும், பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சப்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்ப தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி வரும்போது இந்த நம்பிக்கை உனக்கு கிடைக்கும். அப்பொழுது மகா சப்தத்தோட கர்த்தரை துதிக்க தொடங்கும். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது இந்த நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது நீங்கள் மகா சத்தமாய் ஆர்ப்பரிக்க தொடங்குவீர்கள். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் என்ன எல்லாம் பண்ணினாலும் அவர் கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருக்கிறார். எத்தனை பேர் அவர்களுக்கு எதிராக என்ன காரியங்களை பண்ணினாலும் அவர்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள். கை உயர்த்தி அல்லேலூயா, கை உயர்த்தி ஹalleluya. ഞാൻ അതിനാൽ ഇന്നേക്ക് കൂട്ടം തുടങ്ങിയപ്പോഴേ മുതലേ ചൊല്ലണത് സ്തോത്രം அல்லேலூயா. ബാക്കി ഉലകത്തിൽ ഉള്ളതെല്ലാം അളിയും. அதனால்தான் நான் கூட்டம் தொடங்கும் முன்பே உங்களுக்கு சொன்னது, உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அழிந்து போகும். அல்லேலூயா, ஹalleluya. கார் கிடைச்சதினால் நான் கர்த்தரை ஆராதனை செய்தால் காருக்கு ஆக்சிடென்ட் வந்திருச்சால் நம்பிக்கை போய் ஆராதனை முடியும். கார் கிடைத்ததினால் நான் கர்த்தரை ஆராதிப்பேன் என்று சொன்னால் கார் ஆக்சிடென்ட் ஆனால் நான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை போய்விடும். அதோட ஆராதனை முடிஞ்சு, அதோட ஆராதனை முடிந்து விடும். திரும்பியும் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், அட்டாக் மாறியதனால் கர்த்தரை ஆராதிக்கிறது, ஒரு அட்டாக் மாறினதுனால கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்றால் அதுக்கப்புறம் கேன்சர் வந்துருச்சா நம்பிக்கை போய், அதற்கு பின்பு கேன்சர் வந்தால் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை போய்விடும், ஆராதனையும் போய்விடும். ஆனா பரலோக நம்பிக்கை உனக்கு கிடைச்சால், ஆனால் பரலோக நம்பிக்கை உங்களுக்கு கிடைத்தால், மரணம் வந்தால் கூட மரணம் வந்தால் கர்த்தரை விட்டு நீ விலகாது. ஹல்லேலூயா. மரணம் வந்தால் கூட கர்த்தரை விட்டு நீங்கள் விலக மாட்டீர்கள். കൈ ഉയർത്തി ഹല്ലേലൂയ, കൈ ഉയർത്തി ഹല്ലേലൂയ. അതുകൊണ്ട് ആമേൻ. ഇങ്ങനെ മലയാളത്തിൽ ഒരു പാടലുണ്ട്, സ്തോത്രം. കൊല്ലുന്ന മരണത്തിൻ ഘോരധര വിഷപ്പല്ലു തകർത്തതാകയാൽ ഇനി തല്ലും ഭയമെന്ന മൃത്യുവിനെ ഞങ്ങൾ വെല്ലു വിളിക്കുകയാ. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ്. ഹല്ലേലൂയ, ജയം ഹല്ലേലൂയ, യേശു കർത്താവ് ജീവിക്കുന്നു. അപ്പൊ ദൈവപിള്ളകളെ, സ്തോത്രം. മരണത്തെ കൂടെ ദൈവപിള്ളകൾ ഭയപ്പെടില്ല. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, மரணத்தை கண்டு கூட தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. அருமையான ஊழியக்காரன் வர்ஷிப் லீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னாங்க. அருமையான ஊழியக்காரர் வர்ஷிப் நடத்தி கொண்டிருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார்கள். நாம் பெற்றுக்கொண்டது பயத்தின் ஆவி அல்ல, நாம் பெற்றுக்கொண்டது பயத்தின் ஆவி அல்ல, அது பலத்தின் ஆவி, அது பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி. அது வரும்போது பயம் எல்லாம் மாறிடும். அது வரும் பொழுது பயங்கள் எல்லாம் மாறி போய்விடும். மரண பயம் கூட மாறிடும். மரண பயங்கள் கூட மாறி போய்விடும். அந்த நம்பிக்கை கிடைச்சா சப்தம் உயர்த்தி ஆராதிக்கும். அந்த நம்பிக்கை கிடைத்து விட்டால் நாம் மிகுந்த சத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம். அங்கே பரலோகத்தில் சென்றவர்கள் எல்லாம் வெள்ள அங்கிகளை போட்டு குருத்தோலையை பிடிச்சு சப்தத்தோடு ஆர்த்து கொண்டே இருக்கிறோம். பரலோகத்தில் சென்றவர்கள் எல்லாம் வெள்ளை அங்கி தரித்து குருத்தோலைகளை பிடித்து மிகுந்த சத்தத்தோடு ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். எதுக்காய்? காரோ வீடோ கிடைச்சதுக்கல்ல, ரட்சிப்புக்காய் ஆர்ப்பிட்டார்கள். வீடோ கிடைத்ததற்காக அல்ல, ரட்சிக்கப்பட்டதற்காக, ரட்சிப்பு கிடைத்ததற்காய் ஆர்ப்பரித்தார்கள். அப்படித்தானே மக்களை வாசிச்சது? அப்படித்தானே நாம் வாசித்தோம். ஒரு முறை கூட வாசிங்கள், ஒரு முறை கூட வாசியுங்கள். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள்.
தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென் என்றார்கள். கீழவாசிக்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்ப யோவானை கர்த்தர் காண்பிக்கியா? அப்பொழுது யோவானுக்கு கர்த்தர் காட்டுகிறார். கோடிக்கணக்கான மக்கள் பரலோகத்தில் இயேசுவுக்கு முன்பாக நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய, கோடிக்கணக்கான மக்கள் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஸ்தோத்திரம், ஆமென். யோவான் இடத்தில் ஒரு தூதன், ஒரு மூப்பன் இப்படி கேள்வி கேட்டோ, இவர்கள் யார் என்று உனக்கு புரியுமா? அப்பொழுது யோவான் இடத்துல ஒரு தூதன் மூப்பன் இவ்வாறு கேள்வி கேட்டான், இவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா? அப்பொழுது யோவான் சொல்லி, எனக்கு தெரியாது. அப்பொழுது யோவான் சொன்னான், எனக்கு தெரியாது. அப்பொழுது ஏசப்பா, தூதர்கள் இப்படி சொல்லி, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். அப்பொழுது தூதர்கள் இவ்வாறு சொன்னார்கள், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் வழியா இருந்து வந்தவர்கள். வாசிங்கள் மக்களை, கீழே வாசிங்கள். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். மக்களே, சகோதரர்களே, பிள்ளைகளே, நீங்க இந்த வசனத்தை உண்மையிலே படிக்கணும். இந்த உலகத்தில் ஸ்டாராய் போனவர்கள் யாரும் அங்கே இல்ல. இந்த உலகத்தில் ஸ்டாராய் இருந்தவர்கள் யாரும் அங்கே இல்லை. இந்த உலகத்தில் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அங்கே சந்தோஷமாய் வாழ்கிறார்கள். இந்த உலகத்தில் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷமாய் வாழுகிறார்கள். கை உயர்த்தி ஹல்லேலூயா, கை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் யாருக்கும் உபத்திரவங்கள் ஒன்றும் இஷ்டம் அல்ல. இன்றைக்கு யாருக்கும் உபத்திரவங்கள்லாம் ரொம்ப இஷ்டம் இல்ல. யாருக்கும் உபத்திரவம் வராமல் போக, அதுதான் என்னுடைய ஜெபம். யாருக்கும் உபத்திரவம் வரக்கூடாது, அதுதான் என்னுடைய ஜெபமும். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, நான் சொல்கிற இந்த பரலோக நம்பிக்கை உனக்கு கிடைச்சால், நான் சொல்லுகிற இந்த பரலோக நம்பிக்கை உங்களுக்கு கிடைத்து விட்டால், இங்கே உபத்திரவத்தின் பாடுகள் கஷ்டத்தின் மத்தியிலும் நீ கர்த்தரை துதிச்சு அங்கே செல்லும். உபத்திரவத்தின் பாடுகள் கஷ்டத்தின் மத்தியிலும் நீங்கள் கர்த்தரை துதித்து நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் செல்லுவீர்கள். அதுக்காய் தான் பரிசுத்த ஆவியின் பலம், அதற்காக தான் பரிசுத்த ஆவியானுடைய பலன். புரிந்தவர்கள் கையை உயர்த்தி ஹல்லேலூயா, கையை உயர்த்தி ஹல்லேலூயா. யோவானிடத்தில் கேள்வி கேட்கும் இவர்கள் யார்? யோவானிடத்தில் கேள்வி கேட்கிறார், இவர்கள் யார்? அப்பொழுது பிறகு மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் சொன்னார், இவர் மிகுந்த உபத்திரவத்தின் வழியாய் வந்தவர்கள். உபத்திரவத்தில் வரன அத்தனை பேரும் அங்கே கிடையாது. உபத்திரவத்தின் வழியாய் வருகிறவர்கள் அத்தனை பேரும் அங்கே இல்லை. உபத்திரவத்தின் மத்தியத்தில் குஞ்ஞாடின் இரத்தத்தினால் வீண்டெடுக்கப்படணும், மீட்கப்படணும். அது அந்த வசனம் அங்கே எழுதி இருக்கு. உபத்திரவத்தின் மத்தியில் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் நாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அதனால் உபத்திரவங்கள் பாடுகளுக்கு இருக்கட்டும், அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமென். உபத்திரவம் இல்லாத நாட்டில் கர்த்தர் நம்மை சேர்த்திடும். ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியில இருக்கட்டும், ஆனாலும் ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. உபத்திரம் இல்லாத அந்த நாட்டிலே நாம் போய் சேருவோம் என்கிற ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு கிடைச்சால், இந்த நம்பிக்கை நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு கிடைத்தால், 2000 ரூபாயோட செல்போன் கிடைச்சாலும் அவர் போதும் என்று சொல்லும். 2000 ரூபாயுடைய செல்போன் கிடைச்சாலும் போதும் சொல்லுவாங்க. அல்ல, கிடைக்க விட்டாலும் அவர் அதை பெரிதாய் எடுக்க மாட்டார். அந்த செல்போன் கிடைக்காவிட்டாலும் அவர்கள் அதை பெரிதாய் நினைப்பதில்லை. அஜித் விஜய் எல்லாம் அடிச்சு பொழிச்சு நல்ல அவன் தலைவராയി நடக்கிறது போல அப்படிப்பட்ட நல்ல செல்வங்களோ நல்ல டிரெஸ்ஸுகளோ ஒന്നും இல்லாமல் போனாலும் நீ சொல்லு, கொஞ்சம் பாடுகள் இருந்தாலும் அங்கே சென்னா போதும். அஜித் விஜய் போல நல்ல செல்வங்களும் டிரெஸ்ஸுகளும் போட்டு உடுத்துவது போல இல்லாவிட்டாலும் நான் அங்கே செல்லுவேன் என்று சொல்லுவார்கள். வாலிப தங்கச்சி மாறி ஐஸ்வர்யா ராய் போல அவ்வளவு பியூட்டி இல்லாமல் போனாலும் இந்த நம்பிக்கை கிடைச்சா நீங்க கர்த்தருக்குள்ள உறுதியா நீங்க சொல்லு, இந்த கருத்த தொக்கை போதும். அவன் வெளுத்திருந்த அக்னிக்குள்ளே போனதை விட கொஞ்சம் கருத்திருந்தாலும் கர்த்தரை நம்பி அங்கே செல்லனது நல்லது. வாலிப தங்கச்சிமார் எல்லாரும் சொல்லுவீங்க, நல்ல அழகு இல்லாட்டாலும் நான் கருப்பா இருந்தாலும் வெளுத்திருக்கிறதை காட்டிலும் கருப்பா இருந்தாலும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவேன் என்கிற ஒரு நம்பிக்கை சொல்லுவீர்கள். நான் சொல்லதல்ல, அங்கே கீழே நமக்கு அதை சேர்ந்து படிப்போம். அந்த எல்லாரும் அதை சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது அதிகாரம். ஆமென். அதனுடைய 13 முதல் 17 வரையுள்ள வசனம் எல்லாரும் வாசிக்கணும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது அதிகாரம் 13 முதல் 17 வரையுள்ள வசனங்கள் எல்லாரும் எடுத்தீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை வாசிப்போம்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானும் அந்த கூட்டத்தில் சேரும். அந்த நம்பிக்கை இருக்கிறவர் கையை தட்டி கர்த்தருக்கு அந்த மகிமையை கொடுக்கலாம். நானும் அந்த கூட்டத்தில் சேருவேன் என்கிற நம்பிக்கையுள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தமிழ் அப்படி ஒரு பாடல் இல்லையா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இல்லை? ஆமென், ஸ்தோத்திரம். இமயேசு ராஜாவே நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஆமென். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். ஆமென். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான். ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், ஆமென். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. நம்முடைய கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலத்தோட ஹல்லேலூயா. பலத்தோட ஹல்லேலூயா. அவ அங்கே படிச்சது இங்கே வாசித்தது ஸ்தோத்திரம் ഹല്ലേലൂയ. അതിനുടെ ആമേൻ 14-15 വാക്യത്തിൽ യജമാനൻ അറിയുമല്ലോ എന്ന് ഞാൻ പറഞ്ഞതിന് അവർ എന്നോട് ഇവർ കഷ്ടത്തിൽ നിന്ന് വന്നവർ കുഞ്ഞാടിന്റെ രക്തത്തിൽ തങ്ങളുടെ അങ്കി അലക്കി വെളുപ്പിച്ചിരിക്കുന്നു. അതുകൊണ്ട് அதற்கு நான் അവർ ദൈവത്തിന്റെ സിംഹാസനത്തിന് മുമ്പിലിരുന്ന് അവന്റെ ആലയത്തിൽ രാപ്പകൽ അവനെ ആരാധിക്കുന്നു. ஆனபடினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். കൈ ഉയർത്തി ഹല്ലേലൂയ. உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த வசனம் ഞാൻ ധ്യാനിച്ചപ്പോൾ இந்த வசனத்தை நான் தியானித்த பொழுது என்னோட சின்ன வயதில் இப்படி நான் ஒரு கேள்வி கேட்டது, கர்த்தரே இரவும் பகலும் பரலோகத்தில் ஆராதனையோ? நான் சின்ன வயதில் கர்த்தரிடத்தில் இவ்வாறு ஒரு கேள்வி கேட்டேன், கர்த்தரே இரவும் பகலும் பரலோகத்தில் ஆராதனை இருக்குதா? കാരണം ഊഴിയത്തൊക്കെ ഇറങ്ങി കൊഞ്ച കാലം കഴിഞ്ഞ് இந்த வசனத்தை படிக்கும்போது இரவும் பகலும் பரலோகத்தில் ஆராதனை. காரணம் ஊழியத்துக்கு வந்த பிறகு கொஞ்ச நாட்கள் கழிந்த பிறகு இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது இரவும் பரலோகத்தில் ஆராதனை உண்டு என்று சொல்லி நான் அறிந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் 5 மணி வரை അല്ലെങ്കിൽ 4 மணி வரைக்கும் ஆராதனை செய்வது கஷ்டம். ஒரு நாள்ல 4 மணி வரைக்கும் ஆராதனை செய்வது கஷ்டம். எப்படி இரவும் பகலும் ஆராதனை? அப்பொழுது போர் அடிக்கலையா கர்த்தரே? எப்படி இரவும் பகலும் ஆராதனை செய்வது போர் அடிக்காத ஆண்டவரே? அப்படி இங்க ஒரு கேள்வி கேட்டோம். அப்படி நான் ஒரு கேள்வியை கேட்டேன். அப்ப கர்த்தர் என்னிடத்தில் சொல்லியது, அப்பொழுது கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார், பிள்ளையே பிள்ளையே நீ பிறந்து இப்போ இவ்வளவு வயசு வரை, இப்பொழுது இவ்வளவு வயது வரை, ஹல்லேலூயா, எப்பளாகிலும் மூச்சு விடுவதற்கு உனக்கு போர் அடிச்சோ? அப்படி ஒரு கேள்வி கேட்டோம். எப்போலாவது உனக்கு மூச்சு விடுகிறதுக்கு போர் அடிச்சதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டா. உங்களுக்கு யாராவதுக்கு அப்படி போர் அடிக்குமா மூச்சு விடுவதற்கு? யாருக்காவது போர் அடிச்சிருக்கா மூச்சு விடுகிறதுக்கு? இப்ப இங்க இருக்கும்போது மூச்சு விட்டுட்டே இருக்கணும் இல்லையா? இப்பொழுது இங்க இருக்கும் பொழுது கூட மூச்சு விட்டுட்டே தான் இருக்கிறீங்க. ஒரு சிலர்கள் தூங்கிட்டு இருக்கு, அவரு மூச்சு விட்டு இருக்கு. ஒரு சில பேர் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கொரட்டை விட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆமே, ஸ்தோத்திரம். தூங்கும்போது கூட மூச்சு விடுவதற்கு யாருக்கும் என்ன இல்ல, போர் அடி இல்ல. தூங்கும் போது கூட மூச்சு விடுவதற்கு யாருக்கும் போர் அடிப்பதில்லை. யாராவது அப்படி நினைச்சா அவ்வளவுதான், கதம் ஹோ கயா. அப்படி நினைத்தால் அவ்வளவுதான், அவரு அதோட கதம் ஹோ கயா, க்ளோஸ். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் பிறക്കുന്ന നാൾ മുതൽ இறந்து போன வரைக்கும் மூச்சு விடனது போலே
பரலோகத்தின் மூச்சுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. மனிதன் பிறந்த நாள் முதல் இறந்து போகிற வரைக்கும் மூச்சு விடுகிறது போல அதே போலதான் பரலோகத்தின் ஆராதனையும். ஹல்லேலூயா. பரலோகத்தின் மூச்சுதான் பிள்ளை ஆராதனை. அப்படி கர்த்தர் ஹிருதயத்தில் இடைப்பட்டு, அப்பதான் கர்த்தரது இதயத்தில் இடைப்பட்டார். அப்ப ഞാൻ ചൊല്ലി இரவும் பகலும் உம்மை துதிக்கணும். இனி கொஞ்சம் கூட டைம் கிடைச்சால் அதிலும் துதிக்கணும். அப்படியே நான் சொன்ன இரவும் பகலும் உம்மை துதிப்பேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம். அதனால் 15வது வசனம் வாசிங்கள். 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் மீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இனி ஒரு செக்யூரிட்டி நமக்கு வேண்ட தேவ பிள்ளைகளே. இனி நமக்கு ஒரு பாதுகாப்பும் நமக்கு கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த செக்யூரிட்டி நமக்கு தேவையில்லை. எந்த ஒரு பாதுகாப்பும் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் நமக்கு செக்யூரிட்டி ஆயிருக்கிறார். கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆமென். எந்த ஆர்மியும் நமக்கு தேவையில்லை. எந்த ஒரு ஆர்மியும் நமக்கு தேவையில்லை. ஒரு நேவியும் தேவையில்லை. எந்த ஒரு நேவியும் தேவையில்லை. അവിടെ നമുക്ക് ദേവൻ താൻ കൂടാരമായിരിക്കും. நமக்கு தேவன் தான் கூடாரமாய் இருக்கிறார். சந்தோஷமுள்ளவர் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அங்கே நமக்கு வீடு கட்ட வேண்டாம், மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டாம், பணம் முடக்க வேண்டாம். அங்கே நமக்கு வீடு கட்ட வேண்டாம், அதை மெயின்டெய்ன் பண்ண வேண்டாம், பணத்தை சேர்க்க வேண்டாம். தேவன் நமக்கு അവിടെ கூடாரமாயிருக்கும். தேவன் தான் நமக்கு கூடாரமாய் இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்லி இருக்காங்க? இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. என்ன இல்ல? என்ன இல்ல? என்ன இல்ல? பசியும் இல்ல, பசியும் இல்லை. சகோதரிமாரே அங்கே செന്ന மலக்கறி வெட்டണ്ട. அங்கே சகோதரிகள் காய்கறிகள் வெட்ட வேண்டாம். காய்கறிகள் என்ன செய்யண்டா? வெட்ட வேண்டாம். வெங்காயம் எல்லாம் அரிഞ്ഞരിഞ്ഞരിഞ്ഞ് கண்ணும் நீறி ஒன்னும் வேண்டாம். வெங்காயம் பசியே இல்ல. ஹல்லேலூயா. வெங்காயம் எல்லாம் வெட்டி வெட்டி கண்ணுல தண்ணீர் வந்துலாம் இருக்கிற அந்த இதெல்லாம் வேண்டாம். அங்க பசியே இல்ல, தாகமும் இல்லை. தாகமும் இல்லை. தாகம் இருக்கிறதுனால இந்த ஃப்ளாஸ்க் எல்லாம் ഞാൻ ഇങ്ങനെ ലോഡ് കൊണ്ടുപോയി നടക്കുന്നത്. தாகமாய் இருப்பதனால தான் இந்த ஃப்ளாஸ்கை நேரம் நிரப்பி கொண்டு நான் செல்வேன். ஹல்லேலூயா. அங்கே செல்லும்போது അതിനൊന്നും தேவையில்ல. ஹல்லேலூயா. அது ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி மினரல் வாட்டர், ஆமென், ஃபில்டர் வாட்டர்ஸ் ஒன்றும் வேண்டாம். இந்த மாதிரி மினரல் வாட்டர், ஃபில்டர் வாட்டர் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏனென்றால் பசியும் இல்ல, தாகமும் இல்ல. ஏனென்றால் பசியும் இல்லை, இங்கே தாகமும் இல்லை. ஜீவம் அப்பம் கர்த்தர் நமக்கு தரும். ஜீவ அப்பத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஜீவ உறவில் നിന്ന് കുടിക്ക வைக்கும். ஜீவ ஊற்றிலிருந்து நமக்கு தாகத்தை தீர்ப்பார். അതിനാ യേശപ്പ പറഞ്ഞു, ഞാൻ കൊടുക്കുന്ന തണ്ണീർ കുടിക്കുന്നവന് എന്നെ വരില്ല, ദാഹം വരില്ല. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் வருவதில்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்லி இருக்கு? அதன் பின்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. ஐயோ ஸ்தோத்திரம். ஆமை. കഴിഞ്ഞ ഒരു മാസം ஹீட் ஆன போது நாங்க கொஞ்சம் ஏசி யூஸ் பண்ணி வீட்டில். கடந்த ஒரு மாசம் நல்ல ஹீட் ஆன போது நாங்க ஏசி யூஸ் பண்ணோம் வீட்டில். 2 நாளுக்கு முன்பு பில் 10,500. அப்பொழுது அதிகம் சூடு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2 நாளுக்கு பின்பு ஈபி உடைய பில் 10,000 ரூபாய். பின்பு அதிகமாக ரொம்ப சூடு ஆயிருச்சு. அவ்வளோ கூலானதெல்லாம் அதோட போனது. அவ்வளவு கூலான உடம்பு அதோட போனது. அப்ப அங்கே சென்னா கரண்ட் பில் கொடுக்கണ്ട. அங்கே சென்றால் கரண்ட் பில் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அங்கே ஏசியும் வேண்டாம், ஹீட்டும் இல்ல. ஹல்லேலூயா. ஏசி வேண்டாம், ஹீட் வேண்டாம். அதுதான் அங்கே சொல்லுனது, வெயிலாகதும் வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. அடுத்தது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். கர்த்தர் கண்ணீரை யாவையும் துடைப்பார். கர்த்தர் கண்ணீர் யாவையும் துடைப்பார். நம்பிக்கையுள்ளவர் நல்ல கையை ஆடிச்சு. அந்த நம்பிக்கையுள்ளவர் நல்ல கைகளை தட்டி ஏசப்பா மாற்றிவிடும். ரபல கடகடபல் கமானபலபா. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 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 சந்தோஷமுள்ளவர் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பலத்தோடு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். അതിനാൽ இந்த நம்பிக்கையோட നമുക്കൊരു 4 വരി പാടൽ. ആമേൻ. ഒന്ന് എളുമ്പി പാടലാമേ. സ്തോത്രം. இந்த நம்பிக்கையோட நம்ம ஒரு 4 ஒரு பாடல். அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே பாடின பாடல் எல்லாവർക്കും தெரியுமா? தெரியாதா? ஸ்தோத்திரம். தெரியுமா? ഓക്കെ. ആമേൻ. അപ്പോ എല്ലാവരും ചേർന്ന് കയ്യെ തട്ടി ആമേൻ, കൊയറും എല്ലാവരും ചേർന്ന് ഹല്ലേലൂയ. ആമേൻ. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைவீரை அற்ற பாரி சுத்தரோடு, கரைவீரை அற்ற பாரி சுத்தரோடு, ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவே, ஏழை நான் பொன்வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வினைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வினைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆமே. இன்ப இயேசு ராஜாவை நான் ராஜாவை
ஒரு பிள்ளை கூட கர்த்தரை விட்டு விலகி போகாதப்பா. அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஓ ராமானா சந்தராயா ரீமானா தேரே ராஜாவை பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடி கொண்டே, அல்லேலூயா கீதம் பாடி கொண்டே, அன்பராம் இயேசுவோடு அகமாகில்வே, அன்பராம் இயேசுவோடு அகமாகில்வே, அல்லேலூயா கீதம் பாடி கொண்டே, 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 அன்பராம் இயேசுவோடு அகமாகில்வே, அன்பராம் இயேசுவோடு அகமாகில்வே, இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் ராமானா சந்தனாரா ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். நல்ல கைகள் ஊற்று ஊற்று ஊற்று
നന്ദി പരിശുദ്ധ കർത്താവേ. ഞാൻ കേട്ട ഒരു പിള്ള പോലും இந்த வசனத்தை கேட்ட ஒரு பிள்ளைகள் கூட என் கர்த்தர் வரும்போது தள்ளப்படக்கூடாது. என் கர்த்தர் வரும்போது தள்ளப்பட்டு போக கூடாது. ஆசீர்வதியும் அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. உயர்த்தி ஹல்லேலூயா.